வெயிட் பண்றாங்க ரொம்ப நேரமா. சார் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பெண் ஜாதகங்க. ஜாதகி பிறந்த தேதி 7/11/1983 8:30 AM திருச்சியில பிறந்திருக்கிறாங்க. விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிங்க. நட்சத்திரம் கேட்டை, கேட்டை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாங்க. ஜாதகி பிறந்தப்போ புதன் தசைங்க. ஏப்ரல் 1999 வரைக்கும், 15 ஏப்ரல் 1999 வரைக்கும். இப்ப அவங்களுக்கு சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குங்க, முடிய போகுது. சுக்கிர தசையில கேது புக்தி 12 பிப்ரவரி 2025 இருந்து 14 ஏப்ரல் 2026 வரைக்கும். ஜாதகியோட கேள்விகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தாங்க. கவர்மெண்ட் ஜாபுக்காக இவங்க இப்போ பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் டீச்சிங் ஜாப் கிடைக்குமா? மேரேஜ் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சு, 2வது திருமணம் அமையுமா? என்ன பண்ணலாம்? திருமணம் பண்ணலாமா இல்ல ஜாபுக்கு ட்ரை பண்ணலாமா? எது கிடைக்கும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. மற்றபடி பொதுவா எதிர்கால வாழ்க்கை, பொதுவான பலன்கள்ங்க. சங்கர் சார், நீங்க ஆரம்பிச்சிருங்க சார். ஓகே சார், நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். அனைவருக்குமே வணக்கம். இது 187வது ஜாதக ஆய்வு அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். பெண் ஜாதகம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்த்துடலாம். 7/11/1989 8:30 AM திருச்சியில பிறந்திருக்காங்க. அப்ப பிறந்த நேரத்துக்கு ஜாதக அமைப்பு அப்படின்றது லக்னம் ராசி விருச்சிகமாக இருக்கு. அப்ப லக்னாதிபதி ராசிதிபதி 10ஆம் இடத்துல திக்பலத்தோட நட்பு வீட்டுல நல்லாவே இருக்காரு. பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை, நல்லா இருக்காரு. அப்ப ஒரு யோகா அமைப்பு இருக்கு. லக்னம் ராசியிலேயே குரு நட்பு வீடாக இருந்து ஒரு யோகமாக இருக்கிறதும் இது ஒரு நல்ல கண்டிப்பாக இருக்கும். ஆனா கேது லக்ன ராசியில் இருந்து 7ஆம் இடத்துல அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் மன வாழ்க்கை அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம போக போக ஒரு விஷயமா 4 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு ஜாதகத்தை பொறுத்த. ஓகே, லக்னம் ராசி விருச்சிகமாக வந்திருக்கு. அடுத்து உங்களுக்கு ஒரு லக்ன ராசியில உங்களுக்கு குரு கேது இருக்கு, 7ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி. ஆக புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை. சூரியன் உங்களுக்கு நீசமா ஆனாலும் உங்களுக்கு சனி பகவானோட இணைகிறார், உச்சனோட இணைகிறார். அப்ப உச்சனோட இணைந்த சூரியனாக இருக்கார். அது வந்து பலன்கள் அப்படின்ற விஷயங்கள்ல நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இப்போ உச்சனோட சனி பகவான் இணைஞ்சிருக்கார். இதுதான் ஜாதக அமைப்பு. அப்ப விருச்சிக லக்னம் அப்படின்றது அவங்களோட கேரக்டர் குணநலங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பா குருவே அவங்களுக்கு ராசி லக்னத்துல இருக்கு இல்லையா, அப்ப மிக மிக நல்லவங்களாதான் இருக்க முடியும். கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் ஆன்மீகமும் இருக்கும். குரு அந்த கேது ஒரு குரு பகவானோட அமைப்பு ராசியிலேயே இருக்கிறது. அப்போ என்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த இதுல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, விருச்சிக லக்னம் குடும்பத்தாரோட ஒரு உற்றார் உறவினரோட பாசமாக நேசமாக பழகக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ரொம்ப நல்லவங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆன்மீக சிந்தனை, குடும்பத்துக்காக ஒரு ரொம்ப உழைக்கக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்ற அமைப்பு தான். ஏன்னா குரு இருந்தாலே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் அதிகப்படியாக அந்த விருச்சிக ராசி லக்னத்துக்கு சுக்கிரனோட அமைப்பு பாதிக்கப்படும் போது, ஏன்னா சுக்கிரன் தான் விருச்சிக ராசி லக்னத்துக்கு அவயோகியா வர்றாரு. அப்ப அவரு ஒரு 7/12 அதிபதியா வர்றாரு. அவரு நீசமாகவும் இருக்காரு இல்லையா. அப்ப எதிரி பலம் இருப்பது நல்ல விஷயம் தான். இருந்தாலும் கலத்திரம் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது, அப்ப இந்த கலத்திர சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு திருமணம், கணவர் அல்லது கணவராக இருந்தா மனைவி, அப்ப இந்த எல்லா இதுலயுமே பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருந்திருக்கு அப்படின்றதுதான். ஓகே, ஜாதக அமைப்பு இதுதான். செவ்வாய் உங்களுக்கு 10ல திக்பலமாக இருக்கு. அப்ப தொழிலோ வேலையோ ஏதோ ஒரு வகையில நல்ல நல்ல அமைப்பு இருக்கு அப்படின்ற நல்லா இருக்குங்க, வலுவா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. ஜாதக அமைப்பு ஒரு சின்ன தோச அமைப்பு தான். ஏன்னா லக்னத்துல கேதியல்ல ராகு இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் சுக்கிரனும் உங்களுக்கு அங்க ஒரு பரிவர்த்தனை யோகத்துல வந்துடுறாருங்க. அதுவும் உங்களுக்கு அமைப்பு. சுக்கிரன் அப்ப நீசமானாலும் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆயிடுறாங்க. அப்ப இழந்த பலனை பெறாரு. இருந்தாலும் அந்த அமைப்புல உங்களுக்கு தடை இருக்கு. அடுத்து நம்ம கொஸ்டின் மற்ற கடந்த காலம் எப்படி இருந்தது, கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துட்டு எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும்.
இப்ப நம்ம கொஸ்டின் அப்படின்றது போயிடலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு, முதல் திருமணம் பிரச்சனையில முடிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அடுத்த அந்த கொஸ்டினுக்கு நம்ம போகணும். அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்க தசா அமைப்புகள் சுக்கிர தசைங்க. அப்ப கரெக்டா அந்த விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்கு ஆகாத சுக்கிரன் அமைப்புகள்ல, அப்ப 7ஆம் இடத்துலயே ராகு உங்களுக்கு இருக்க பாவகத்தை போல செயல்படுவாரு அப்படின்றதுனாலையும், அப்ப சுக்கிரனோட விஷயம் ராகு புத்தி வரைக்குமே நல்லாதான் இருந்திருக்கும். 2016 வரைக்கும் இவங்களுக்கு நல்ல யோகா அமைப்பாக ஒரு திருமண வாழ்க்கை அமைப்புகள்ல நல்லா இருந்திருக்கும். இவங்களுக்கு பிரச்சனை ஆனது 2016க்கு பிறகுதான் இருந்திருக்கும் அப்படின்றதுதான். சுக்கிரதசை குரு புத்தி, சுக்கிரன் குரு அமைப்புகள், குருதசை சுக்கிர புத்தி, சுக்கிரதசை குரு புத்தி, குருதசை சுக்கிர புத்தி, இந்த இரண்டுமே ஒரு திருமண வாழ்க்கை அமைப்புகள்ல இருக்கும்போது அவங்க இப்ப அவயோகியா ராசி லக்னத்துக்கு வரும்போது பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. நிறைய ஜாதக அமைப்புகள் இருந்திருக்கு. அப்ப இந்த டைம்ல ஒரு சுக்கிரதசை வர்றது இவங்களுக்கு 11ஆம் இடத்தோடு அமைந்த ஒரு சுக்கிரதசை வர்றது, ஒரு 3ஆம் இடத்து சனி பகவானும் சூரியனோட 5-6 டிகிரில நெருங்கி அணிந்து விரயத்துல போய் 12ல போய் அமர்றது. அப்ப 3ஆம் அதிபதி உச்சமானாலும் சூரியனாலும் இணைந்து பகையாக கடும் பகையாக இருக்காருங்க, 6 டிகிரி. அப்ப சனி பகவான் 3ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல ஒரு எப்படி பார்த்தாலும் நட்புங்க, சூரியனோடைய நட்பு, சனியோடைய நட்பு, பரிவர்த்தனை யோகத்துல அவர் வீட்டுக்கே அவரே போறாரு. அப்ப 3ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி வலுத்து சுபத்தன்மை, அங்க எல்லா விஷயமே வருதுங்க, சுக்கிரன் அங்கேயே இருக்கு. அப்படின்ற யோகா அமைப்பினால் இவங்களுக்கு முதல் திருமண அமைப்புகள்ல அந்த குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது அப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றதுதான். 2016 to 19 அந்த பீரியடு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்றத நான் பாக்குறேன். எப்போ மேரேஜ் ஆனது எப்படி அப்படின்ற விஷயங்கள் கடைசியாக நம்ம கேட்டுக்கலாம். அந்த டைம்ல பிரச்சனை வந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்றதுதான். மற்றபடி இப்போ உங்களுக்கு ஒரு முதல் திருமணம் விவாகரத்து ஓகே, கரெக்டா அந்த டைம் தான். அது பிறகு வந்து இப்போ அவங்க ஒரு குரு அப்படின்றது ராசி லக்னத்துல வந்துருதுங்க. அப்ப குரு ராசி லக்னத்துல வந்து புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, அப்ப இந்த 3 விஷயமுமே நல்லா வரும்போது அவங்களுக்கு கல்வி, கேள்வி, அறிவு, ஞானம் அப்படின்ற விஷயம் எல்லாமே டோட்டலாவே வந்துடும் அப்படின்றதுதான். ராசியிலேயே குரு இருக்கிறதும் அது ஒரு கல்வி ஞானம், கேது இருக்கிறது கேள்வி ஞானம் அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துடுறதுனால இவங்களுக்கு ஒரு அந்த டீச்சராக இருக்கக்கூடிய ஒரு தகுதி, திறமை அப்படின்றத கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குது ஜாதக அமைப்பு. ராசியிலேயே கேது இருக்குது இல்லையா, அப்ப இது கேது அங்க உங்களுக்கு சந்திர பகவான் அமாவாசையில இருந்து அப்பதான் விலகிருக்காருங்க, நீசம். அப்ப சந்திர பகவான் அங்க விருச்சிகத்துல நீசமாவார் இல்லையா, அப்ப மனம் ஹெசிடேஷன், குழப்பம் அப்படின்றது இவங்களுக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க. அந்த சந்திர புத்தி கேது புத்தி அப்படின்றது வர்ற டைமிங்ல இவங்க கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டப் கொஞ்சம் மாறும், குழப்பம் அடிக்கடி வரும் அப்படின்ற அமைப்பு தான். ஆக முதல் திருமண அமைப்பு 3ஆம் அதிபதி கெட்டு 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகத்துல எல்லாமே நட்பு வந்து ஒரு 11ஆம் இடம் வலுக்கும் போது ஒரு 2ஆம் திருமணம் அமையக்கூடிய அமைப்பு ஜாதக அமைப்பு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது என்ன அமைப்புன்றது நான் அனாலிசிஸ் பண்ணத விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, கேள்விக்கு போகலாம். அரசு வேலை யோகம் இருக்கா? சூரியன் உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்துல வரக்கூடிய அமைப்புல இருக்கார், உச்சனோட இணைந்திருக்கார், கேட்டிருக்குங்க. ஆனா சிம்மம் உங்களுக்கு செவ்வாயோட இருந்து நல்லா இருக்கு. சூரியன் கெட்டாலுமே உச்சனோட இணைந்து பங்குபட்டிருக்காரு. பரிவர்த்தனை யோகம் எப்படியும் வரும்போது ஒரு விதமான யோகா அமைப்பு இருக்கு அப்படின்றதுதான். பிரைவேட்ல இப்ப பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் ஜாப் அப்படி சம்மந்தப்பட்டதுல உங்களுக்கு சூரிய தசை வருதுங்க 2026 4ஆம் மாசத்துக்கு பிறகு. ஆக ஒரு வருஷம் இருக்கு இன்னும். கரெக்டாக 2026 4ஆம் மாசம் பிறகு சூரிய தசை அப்படின்ற விஷயம் வரும்போது கண்டிப்பாக இது பாதிக்கப்பட்டிருந்தாலும் அரசு யோகா அமைப்புகளை ஏதாவது ஒரு வகையில கொடுக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு விஷயங்கள் பிரச்சனை இருந்தாலும் ஒரு வகையில கொடுக்கறதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு அப்படின்றதுதான்.
அப்ப கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து விட சொல்ல இதுலயே வந்து அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். சூரிய திசையில இவங்களுக்கு 2026 ஒரு 4ஆம் மாசத்துக்கு பிறகு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னராகவே இதுக்கு அப்ளிகேஷன் மற்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்கு அப்படின்றதுதான். அடுத்து அதே போல ஒரு சுக்கிரனோட முடிந்து உங்களுக்கு சூரியனோட இதுல ஒரு 2வது திருமண அமைப்பும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான். இந்த டைம் பீரியட்ல சுக்கிரன் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றத கொடுத்துருக்குங்க. மேரேஜ் வாழ்க்கை சரியாகவே இல்லை அப்படின்றதான். கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி 2019 இருந்தே அவங்களுக்கு 16 to 19 அதுல இருந்தே அவங்களுக்கு சரியான அமைப்பு இல்லை. இப்போ ஓரளவுக்கு இந்த சுக்கிர தசை முடிந்த பிறகு 2வது திருமண அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு லேட்டாக வரக்கூடிய மேரேஜ் அமைப்புகள் நீண்ட நாள் லைஃப்ல கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லா இருக்கும். 2026 கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு செகண்ட் மேரேஜ் அமைப்புகளும் யோகம் இருக்கு அப்படின்றதுதான். எதிர்காலம் அப்படின்றது சூரிய தசை நல்லா இருக்கும் ஓரளவுக்கு தான். ஏன்னா சனியோட அங்க இணைந்திருக்கு. அப்ப அந்த புத்திகள் மட்டும் கொஞ்சம் பாதிக்கும். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது சூரிய தசையில ராகு புத்தி, சனி புத்தி, உங்களுக்கு ஒரு கேது புத்தி அப்படின்றது கூட குரு பகவானோட இணைந்து இருக்கு. அப்ப சூரிய தசையில சனி புத்தியும் ராகு புத்தியும் அந்த 2 விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். அப்ப சூரிய தசையில ஒரு 7 வருடங்கள்ல ஒரு 1.5 வருடங்கள் சுமாராக இருக்கும். மற்ற 5 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு நல்ல யோகமாக அந்த சூரிய தசையில சிறப்பாகவே இருக்கும். அப்ப சூரிய தசையில இவங்களோட லைஃப் செட்டில் ஆகும். அது பிறகு சந்திர தசை உங்களுக்கு ஒரு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியா வராரு. ராசி லக்னத்துக்கு பாக்கிய அதிபதி தசைங்க குருவோட இணைஞ்சிருக்கு, நல்ல யோகமாக இருக்கு அப்படின்றதுனால மிக சிறப்பாகவே இருக்கும். அடுத்து செவ்வாய் பாருங்க, ராசி லக்னத்துக்கு அதிபதிங்க. அப்ப கண்டிப்பாக சூரிய தசையிலிருந்து இவங்களோட லைஃப் செட்டில் ஆகும். ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், வருமானம் இருக்கும், ஒரு வீடு எல்லா வசதியிலும் இவங்களுக்கு கிடைக்கும். அதுல இருந்து இவங்களோட வாழ்க்கை டேர்னிங் பாயிண்டாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே வேணா, கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் பல கஷ்டங்கள், வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை அப்படின்ற விஷயங்களை நிறைய அனுபவிச்சு வந்துட்டு இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே விடிவு காலம் இன்னும் ஒரு 1.5 வருடங்கள் இருக்கு. அது பிறகு மன நிம்மதியான நல்ல ஃபேமிலி லைஃப் வாழ்க்கை இருக்கு அப்படின்றதுதான். ஃபியூச்சர்ன்றதெல்லாம் கேட்கவே தேவையில்லை. நல்ல அருமையான நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. நல்லா இருக்குங்க சார். மற்றபடி அவங்க கேள்வி என்ன கேட்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், நல்லா இருக்குங்க சார். சங்கர் சார் அருமை அருமை, ரொம்ப நல்லா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. கார்த்திகேயன் சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க சார், நல்லா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுங்க, 2-3 வாரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இல்ல, அது போன வாரம் மறந்துட்டேன். ஒரு கிளையண்டோட பேசியிருந்தேன்னா. அடடா, சரிங்க. இனிமேல் கூப்பிட்டு ஞாபகப்படுத்தி விடுங்க. கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார். மணினா நீங்க சொல்றீங்களா? வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். யாரு ஜாதகத்துல யாரு இருக்காங்க? அண்ணா பொண்ணோட அம்மா இருக்காங்க. அவங்க ஜாதகி இருக்காங்களான்னு தெரியலங்கண்ணா, கேட்டுக்கலாங்க. பரவாயில்ல. சரி, ரைட்டுங்க. சரிங்கண்ணா. பொதுவா ஜாதகி இருக்காங்களா? இருக்காங்க சார். நல்லதுங்க. ஓகேங்க. பொதுவா பொண்ணு வந்து நல்ல பொண்ணு. நான் லக்னத்துல குரு உட்கார்ந்து இருக்கும் போதே இந்த பொண்ணு வந்து ஒரு நேர்மையான பொண்ணு, ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு நான் தெளிவா சொல்லிடுவேன். இந்த பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணா இருக்குது, நேர்மையான பொண்ணா இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உதாரணமா இந்த பொண்ணுக்கு லக்கணம் வந்து அற்புதமான சுபத்துவமாக இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படிங்கிறதா ஒரு ஜாதகத்துல எடுத்த உடனேமே லக்கணம் நல்லா இருக்குதா, லக்னாதிபதி நல்லா இருக்கிறாரா அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிப்போம். அப்படிங்கிற அடிப்படையில லக்கணம் வந்து அற்புதமான சுபத்துவமாக குரு அமர்ந்து நல்ல சுபத்துவமாக இருக்கிறதுனால லக்கணம் சுபத்துவமாக இருக்கிறது, லக்னாதிபதியும் திக்பலத்துல சுபத்துவமாக இருக்கிறார். அப்படிங்கிற அடிப்படையில இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நேர்மையான பொண்ணு, எதையும் நேர்மையாக அணுகக்கூடிய பொண்ணு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு நான் பாக்குறேன். அப்படிங்கிறதா அடுத்து
ஒரு 2 விஷயங்களை தான் நம்ம 2 விஷயம் தான் கேட்டிருக்காங்க. ஒண்ணு வேலை, அடுத்து வந்து திருமணம் அப்படிங்கறதான். பொதுவாவே இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே குறிப்பா சொல்லலாம் 1983 பிறந்ததுல இருந்து 99 வரைக்கும் இந்த குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டிருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கறதான். மிக மிக கடினமான சிரமத்துலதான் 1983 இருந்து 1999 வரைக்கும் ஒரு வரக்கூடாத திசையில புதன் திசையில இவங்க குடும்பம் மிக சிரமப்பட்டிருக்குது அப்படிங்கறத நான் பாக்குறேன் அப்படிங்கறதான். அதுக்கப்புறம் வர்ற அந்த கேது தசை ஓரளவுக்கு இவங்களுக்கு ஒரு 7 வருஷ காலம் நல்லா இருந்திருக்குது. 2000 இருந்து 2007 வரைக்கும் ஓரளவுக்கு அப்படின்னு பாக்குறேன் அப்படிங்கறதான். இந்த அடிப்படையில இதுல வந்து 2002 இருந்து 2004 வரைக்கும் அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் ஒரு அஷ்டமச்சனி காலத்துல மிக மிக கஷ்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பா அந்த இடத்துலயும் ஒரு பார்க்கலாம் அப்படிங்கறதான். எங்க இவங்களுக்கு ரொம்ப மிக கஷ்டமான காலகட்டமா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 2015 இருந்து 2017 வரைக்கும் இவங்க ரொம்ப மிக மிக இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குது, மன உளைச்சல் இருந்திருக்குது அப்படிங்கிறத 2015 இருந்து 17 வரைக்கும் இந்த பொண்ணுக்கு மிக கஷ்டமான காலகட்டமா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. மூணாவது, தற்போது 2022 இருந்து பழசு கூட தெரியாம இருக்கலாம், 2020 இருந்து இப்ப 2025 இந்த பிப்ரவரி மாசம் வரைக்கும் மிக மிக கடுமையான மன அழுத்தத்துல இந்த பொண்ணு இருந்திருக்கு, கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. இந்த 3 பீரியடா நான் பிரிச்சு பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதா. ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு அவயோக திசைகளாகவே இந்த பொண்ணுக்கு அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணோட முற்பகுதி வாழ்க்கை வந்து கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு அப்படிங்கிறதுதான். இதுதான் நான் இதை பாக்குறேன் அப்படிங்கிறதா. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு மேல எந்த மிஸ்டேக் இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிறதா. ஏன்னா லக்னத்துல குரு உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருந்திருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார். 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கும் போதே இவங்களோட கணவன் விஷயத்துலதான் தவறு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறதான் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறதா. அதே போல என்ன, இந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா இருக்கும், இதில் எல்லா விஷயத்திலயுமே இந்த பொண்ணு கொஞ்சம் இந்த பொண்ணோட கேரக்டர் எடுத்தீங்களா இந்த பொண்ணு கொஞ்சம் வேகமா இருக்கும், எல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய பொண்ணாகவும் இந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும். மற்றபடி கொஞ்சம் நல்ல பொண்ணு, நேர்மையான பொண்ணு, இரக்க குணம் படைத்த பொண்ணு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதா. குறிப்பா இந்த இடத்துல ஏன் எடுத்துன்னா 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலும் 7ஆம் அதிபதி நீச்சமா இருக்கிறார் அடிப்படையிலும் 2ஆம் இடத்த உச்ச சனி தன்னுடைய பார்வையை பார்த்திருக்கிறார் அப்படிங்கும் போதுதான் முதல் திருமண வாழ்க்கை இங்கே முறிவாயிருக்குது அப்படிங்கிறத தெரியுது அப்படிங்கிறதா. அதுதான் காரணம், மற்றபடி இல்லை அப்படிங்கிறதா. அதே போல இந்த பொண்ணுக்கு அவங்க அப்பாவோட உறவு முறை என்பது கொஞ்சம் அவ்வளவுக்காக இருந்திருக்காது அப்படிங்கிறதா. அது கேட்கும் போது பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா. அவங்க அப்பாவோட இந்த பொண்ணுக்கான உறவு முறை என்பது கொஞ்சம் அவ்வளவுக்காக இல்லை அப்படிங்கிறத பாக்குறேன் அப்படிங்கிறதா. அப்புறம் மற்றபடி நல்ல அருமையான ஜாதகம். திருமணம் எப்ப, அரசு வேலையா திருமணமா, அரசு வேலை அப்படிங்கிறதுல நான் நல்ல பாசிட்டிவான பாயிண்ட நான் சொல்லல அப்படிங்கிறதா. இந்த பொண்ணுக்கு அரசு வேலையில ஆர்வம் இருக்குதா அப்படிங்கிறதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது அப்படிங்கிறதா. அரசு வேலைக்கு இந்த பொண்ணு முயற்சி பண்ணியிருக்குதா, படிச்சிருக்குதான்னு கேட்டீங்கன்னா கூட என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கான ஆர்வம் இந்த பொண்ணுக்கு அரசு வேலையில இல்லை அப்படிங்கிறதா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது அப்படிங்கிறதா. அடுத்தபடியா திருமணம் அப்படிங்கிறது அதுக்கான தயாரிப்பு வேலையில இப்ப பயங்கரமா இறங்கி இருக்கிறாங்கன்னு நான் தெளிவா சொல்ல முடியும். உறுதியாக இந்த பொண்ணுக்கு 2026 4வது மாசத்துக்குள்ள, அடுத்த வருஷம் இதே காலகட்டத்துக்குள்ள இந்த பொண்ணுக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும், 2வது திருமணம் நடைபெறும். அந்த திருமணம் மிக சிறப்பான திருமணமாக இருக்கும், நல்ல திருமணமாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கை என்பது சூரிய தசை ஆரம்பிச்சு, ஏன்னா இந்த லக்கணத்துக்கு தர்ம வருமாதிபதிகளோட யோகமான தசையான சூரிய தசையும் சந்திர தசையும் செவ்வாய் தசையும் ராகு தசையும் அடுத்த குரு தசையும் வாழ்நாள் ஃபுல்லா இப்படி ஒரு அற்புதமான தசா புத்திகள் வர்றவங்க நிறைய பேர் நான் பார்க்கறதில்ல. ஆனா இந்த பொண்ணுக்கு அடுத்தான் வருது அப்படிங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட 2083 வரைக்கும் இந்த பொண்ணோட வாழ்க்கை படிப்படியா மேல 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 மிக அற்புதமாக வாழக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிறதா. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம், சூரிய தசை நல்லது செய்யுமான்னு. சூரியன் நீச்சமாகி சனியோடு சேர்ந்திருந்தாலும் அதனுடைய ஆதிபத்தியத்தை நல்லது செய்யும். நீச்சவங்க ராஜயோகம் கூட இந்த இடத்துல எடுக்கலாம். ஏன்னா சனியோட சேர்ந்த காரகத்துவம் கெடும், ஆதிபத்தியம் நல்லா இருக்கும் அடிப்படையில இந்த சூரிய தசை மிகப்பெரிய ஆதிபத்தியத்தை நல்லது செஞ்சு காரகத்துவத்தை கெடுதல் பண்ணி அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு சூரிய தசை நல்லா இருக்கும்னு சொல்றேன். சந்திர தசை மிக அற்புதமாக இருக்கும், செவ்வாய் தசை டாப் தசையா இருக்கும், ராகு தசை குருபாத்த ராகு தசை அற்புதமாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் வர்ற குரு தசை அற்புதமாக இருக்கும். இந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை 5ஆம் இடம் அற்புதமான குழந்தை பிறக்கும். ஒரு நல்ல மிகப்பெரிய
ஒரு தெய்வீக குழந்தை கூட இந்த பொண்ணுக்கு பிறக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா 5ஆம் இடத்தை சுக்கிரனும் குருவும் 2 பேரும் பார்த்து அந்த குரு வந்து தன் வீட்டை தானே பார்க்கிற போது அற்புதமான குழந்தைகள் இந்த பொண்ணுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதா. அற்புதமா இருக்கும், திருமணம் நல்லா இருக்கும், அருமையான வாழ்க்கை அமைய போது, கஷ்டகாலம் எல்லாம் முடிய போகுது அப்படிங்கிறதா. 2026 இந்த திருமணத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணோட வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறதா. இந்த 2வது மாசத்தோட இந்த பொண்ணோட கஷ்டகாலம் முடிஞ்சுது அப்படிங்கிறதா. இதுதான் இந்த ஜாதகத்தோட ப்ரொடக்ஷன். எதுக்கால ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இதுதான் நல்ல அற்புதமான யோக ஜாதகம். அண்ணா அருமைங்கண்ணா, அருமைங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. சுரேஷ் சார் நீங்க சொல்றீங்களா? கார்த்திகேயன் சார் சொல்லட்டுமா? கார்த்திகேயன் சார் உங்களுக்கு ஹலோ. சொல்லுங்க சார், சொல்லுங்க. சொல்லுங்க. நான் சொல்றதான் சொல்லிடுறேன். அண்ணா சொல்றது சார் சொல்லிட்டு கிளம்புறேன் பாரு. ஆமாங்க. கார்த்திகேயன் சார், சார் சார் நீங்க சொல்றீங்களா? சுரேஷ் சார் சொல்லட்டுங்களா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அது பேச சொல்லுங்க, மத்தவங்களுக்கு பேச சொல்லுங்க. சுரேஷ் சார் சொல்லிட்டுங்க. ஓகேங்க சார். சரி, ஓகே, ஃபைன். விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிங்க இந்த ஜாதகம். கேட்டை 1ஆம் பாதம் நினைக்கிறேன். 1ஆம் பாதம் ஜாதகம். ஆக்சுவலி லக்னம் லக்னாதிபதி 2 பேரும் நல்லா இருக்காங்க. லக்னத்துல பாத்தீங்கன்னா வளர்பிறை சந்திரன் நீசனானாலும் அவர் வந்து நீச பங்கமா இருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு. லக்னத்திலே கேது இருக்கு. லக்னத்தை லக்னாதிபதி பார்த்தாலும் சுபத்துவமா பாக்குறாரு அப்படின்றது. ஏன்னா செவ்வாய் வந்து அங்க 29 டிகிரி, சுக்கிரன் வந்து அங்க 3 டிகிரி இருக்காரு. ஸோ செவ்வாயும் சுபத்துவம், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம். லக்னத்துல ராகு இல்ல, கேது தான் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் ரொம்ப நல்லவங்க அப்படின்றது தெளிவா தெரியுது. பிறந்த உடனே புதன் தசை ஓடி இருக்கு, 8ஆம் தசை. ஸோ அதனால புதன் தசை பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு பெருசா கை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா லக்னத்துக்கு கடுமையான அவயோகர் அப்படின்ற வகையில பாபத்துவமாவும் இருக்காரு. சனியோட சேர்ந்து, சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம், சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கம் ஆகுறது தவறு இல்லை, ஆனா சனியோட சேர்ந்து பாபத்துவம் ஆகுறது தவறு. அதனால பிறந்த உடனே நடந்த புதன் தசை ரொம்ப கடுமையான பலன்கள் செஞ்சிருக்கு. ஒரு 15 வருஷம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் வர கேது தசை நீங்க செவ்வாய் தசைன்னு போட்டுக்கணும், அது நல்லா இருந்திருக்கும், கண்டிப்பா நல்ல அமைப்பு கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து கேதுக்கு அப்புறம் ஆரம்பிச்ச சுக்கிர தசை. சுக்கிரன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7-12 கூடியவர், நீசமாகி அப்புறமா தான் பங்கமாகிறாரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை 12ஆம் இடத்தோட தான் தொடர்பு இருக்கு. ஸோ அதனால வந்து முதல் திருமணம் பாத்தீங்கன்னா அவர் முதல் பகுதியில 7ஆம் அதிபதியா செயல்படுவாரு. ஏன்னா 7க்கு திரிகோணத்துல இருக்கிறதுனால. அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை கொடுத்து முதல் திருமணத்தை கெடுத்திருக்காரு. அது கூட மணிவண்ணன் சொன்னதுல மோஸ்ட்லி நான் ஒத்து போறேன். நிறைய விஷயங்களுக்கு நான் ஒத்து போறேன் அவர் சொன்னதுல. இன்னைக்கு இவங்க ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க, இவருக்கு கோப்ப பண்ற மாதிரி அந்த ஜாதகர் இருந்திருக்க மாட்டார். இவருடைய முதல் கணவர் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஒத்து போயிருக்காது அப்படின்ற மாதிரி தான். அவருடைய சரியா அந்த கணவருடைய அமைப்பு சரியா இல்லை, முதல் கணவரோட அமைப்பு. ஏன்னா 7ல ராகு உட்காந்து 7ஆம் அதிபதி நீசமாகி அப்புறமா தான் பங்கமாகிறார். அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரதசையில முதல் பகுதியில கொடுத்து கெடுத்துரும். திருப்பி 12ஆம் அதிபதியா அவர் 2ஆம் பகுதியில 12ஆம் அதிபதியா செயல்படுவார். அப்ப திருப்பியும் வந்து கண்டிப்பா அவங்க தாம்பத்திய சுகத்துக்கு திருப்பியும் அவர் வந்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுல பிளஸ் 11ல இருக்காரு, பரிவர்த்தனையில தான் 12ல போறாரு. அப்படின்றப்போ கண்டிப்பா இந்த சுக்கிரதசை முடியறதுக்குள்ளேயே வந்து இவங்களுக்கு 2வது திருமணம் அமைத்து கொடுக்கணும் அப்படின்றதுதான் கணக்குப்படி பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது சுக்கிரதசை கேது புத்தி, கடைசி புத்தி நடக்குது. சோ நீங்க சுக்கிர திசையில கேது புத்தியை நீங்க சுக்கிர திசையில செவ்வாய் புத்தின்னு வச்சுக்கணும். செவ்வாய் பாத்தீங்கன்னா நல்ல சுபத்துவமா இருக்காரு, கேதுவும் சுபத்துவமா இருக்காரு. சோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த கேது புத்தியில 2ஆம் இப்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடு அந்த லெவல்ல இவங்க ஏதோ ஒரு மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு அறிமுகம் இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அவர்களை திருமணம் செய்திக்கலாம் அப்படின்ற அமைப்புல பிளானிங் இருக்கலாம். இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த கேது புத்தி அடுத்த வருஷம் முடியுது ஏப்ரல்ல. அதுக்குள்ளவே வந்து இவங்களுக்கு திருமண அமைப்பு பிளஸ் குழந்தை பாக்கியம் அமைப்புக்கும் இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுதான் அது. ஏன்னா கேது வந்து குருவோட சேர்ந்திருக்காரு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அதையும் இவருக்கு கேது வந்து தந்தாகணும் அப்படின்ற மாதிரி இந்த டைம் வந்து திருமணத்துக்கு இரண்டாம் திருமணத்துக்கு சரியான டைம். மேபி ஒரு ஏதாவது லவ்க்கு இருக்கலாம், இல்ல ஒரு அமைப்பு ஒரு நல்ல கணவரோட அமைப்பு கிடைச்ச கான்டாக்ட் கிடைச்சிருக்கலாம். அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும். 2ஆம் திருமணத்தை பத்தி பேசிட்டோம்.
அடுத்தது நம்ம கவர்மெண்ட் ஜாப் படி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏஜ் ஃபேக்டர் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணா கூட சிம்மம் வந்து சுபத்துவமா இருக்கு. குருவோட பார்வையில குரு வந்து 20 டிகிரில இருக்காரு அப்படின்னப்போ நீங்க வந்து கடகத்துல இருந்து ஒரு 5 டிகிரி இந்த சைடு விழும், ஒரு 4 டிகிரி இடியாச்சும் விழணும். ஸோ அதனால சிம்மத்துக்கும் வந்து குருவோட கனெக்ட் இருக்கு. சுக்கரனோட கனெக்ட், சுக்கரன் வந்து 3 டிகிரில இருக்காரு கண்ணியில. ஸோ அப்ப ரிவர்ஸ்ல உங்களுக்கு சுக்கரனோட கனெக்ட் இருக்கு. ஸோ சிம்மத்தில் லக்னாதிபதி திக்பலமா இருக்காரு. ஸோ செவ்வாய் தான் இந்த ஜாதகத்தில் முதன்மை சுபத்துவம் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேங்க. அம்சத்திலையும் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சனியோட வீட்டுல குருவோட சேர்ந்துருப்பாரு. ஸோ அதனால செவ்வாய் தான் இந்த ஜாதகரே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள்ல தான் படிச்சு அது ரிலேட்டட்ல தான் டீச்சிங்ல இருக்கணும் அப்படின்றதான் என்னோட அமைப்பு. அதனால வந்து சிம்மம் சுபத்துவமா இருக்கிறதுனாலயும் செவ்வாய் அங்க இதா இருக்கிறதுனாலயும் சிம்மாதிபதி சூரியன் வந்து சனியோட சேர்ந்தது மட்டும்தான் தவறு. 10ஆம் அதிபதியாகி அவர் சனியோட சேர்ந்ததுனால கவர்மெண்ட் ஜாப் நேரடியா இல்லைனாலும் மறைமுகமா கவர்மெண்ட் எய்டட்ல அந்த மாதிரியான விஷயங்கள்லயே அட்லீஸ்ட் கிடைக்கிறதுக்காச்சும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இப்ப சூரிய தசை ஆரம்பிக்க போகுது, சூரிய தசையும் ஆரம்பிக்க போறதுனால அதனால வாய்ப்புகள் இருக்கு. அட்லீஸ்ட் எய்டட் அப்படின்ற மாதிரியாச்சும் இருக்கும். நேரடியா கிடைக்கணும்னாலும் எய்டட்லயாச்சும் இருக்கிறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட இதுல இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது வந்து சிம்மம் சுபத்துவத்தினால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். சூரிய தசை ஆரம்பிக்கும் போது சூரிய தசை 50-50 பலன்கள் தான் தரும். ஏன்னா வந்து 10ஆம் அதிபதியாகி சிம்மம் சுபத்துவமாக இருந்தாலும் இவர் கெட்டு தான் சூரியனோட சனியோட சேர்ந்தது தவறு. சேர்ந்ததுனால வந்து தன் பலத்தை இங்க இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம்ன்றது கிடையாது. நீச்சபங்க ராஜயோகம் வேலை செய்யாது. ஏன்னா இதுக்கு உதாரணமே நானு, எனக்கும் இதே அமைப்பு இந்த இடத்துல இருக்கு. நான் சூரிய திசை கடந்தேன், அப்படிலாம் ஒன்றும் பெருசா வந்து செஞ்சிடல. ஆனா அது வந்து அதுக்குரிய ஆதிபத்திய விசேஷங்கள் கண்டிப்பா செய்யத்தான் செய்யும், அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் அவ்வளவு சிறப்பா இருக்காது, ரிவர்ஸ்ல தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால வந்து சூரியன் வந்து 50-50 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. சந்திரதசையும் செவ்வாய் தசையும் சூப்பரா வேலை செய்யும். சந்திரதசை வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபத்தின்னு நீங்க பார்க்க தேவையில்ல. பாதக ஸ்தானத்துக்கு திருப்பி நீங்க பாத்தீங்கன்னா சனியோட பார்வை இருக்கும். சனியோட பார்வைக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை இங்க. ஏன்னா சனி வந்து இங்க சூரியனோட அஸ்தமனம். ஸோ அதனால பார்வைக்கு வெயிட்டேஜ் அந்த லெவலுக்கு கொடுக்க வேணாம். என்னதான் இருந்தாலும் 9ஆம் அதிபதி 9க்கு திரிகோணத்தில் லக்னத்தில் அமர்ந்து குருவோடும் சேர்ந்ததுனால சூப்பரான பலன்களை செய்யணும் அப்படின்றது. பாதகாதிபதி நீசமாகி மறைமுகமான திருப்பி ரிவர்ஸ்ல நீச பங்கமானதுனால பாதகாதிபதி ஆக்ட் பண்ண மாட்டார், 9ஆம் அதிபதியா தான் வேலை செய்வார். அதனால சந்திரதசை சூப்பரா இருக்கும். செவ்வாய் தசை இருக்கிறதுலயே யோக தசை. லக்னாதிபதி தசை லக்னாதிபதி திக்பலமாகி குருவோட கனெக்ட் வரல, இதோட சுக்கரனோட கனெக்ட் வந்து திக்பல அமைப்புல இருந்து லக்னத்தோட தொடர்பு, 6ஆம் இடத்தோட அவர் தொடர்பு கொள்ள லக்னத்தோட தான் தொடர்பு கொண்டிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை டாப் லெவல்ல இருக்கும், சூப்பரா இருக்கும் செவ்வாய் தசை. ராகு தசை அகைன் 50-50. குருவோட கனெக்ட் வந்திருக்கு. சுக்கிரனின் வீட்டில் குருவின் அமைப்பில் இருக்காரு, ஆனா வீடு கொடுத்தவர் நீசம். முதல் ரூலே வீடு கொடுத்தவர் நீசமான பலன்கள் அப்படியே பாதிதான் அப்படின்ற அமைப்புல. சோ ராகு தசை மத்தியமமான பலன்களையே செய்யும். குரு தசை அகைன் மறுபடியும் சிறப்பான பலன்களை செய்யும். 5ஆம் அதிபதியாகி அவர் 5க்கு திரிகோணத்தில் அமர்ந்து லக்னத்திலேயே அமர்ந்து 5ஆம் இடத்து பலன்களை அற்புதமா செய்வார். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குருவோட பார்வையும் சுக்கரனோட பார்வையும் இருக்கு. குருதசைனா இருக்கிறதுலே யோக தசை, அதனால கடைசியில வரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால குருதசை நம்ம அந்த லெவலுக்கு பிடிக்க வேணாம். செவ்வாய் தசை ராகு தசை அந்த லெவல்ல குருதசை வந்தா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எதிர்கால வாழ்க்கை நல்லாவே இருக்கு. சூரிய தசையை கொஞ்சம் பாதி கடக்கணும், அதுல இருந்து யோக தசைகள் ஆரம்பிக்குது. திருமண அமைப்புகள் இப்பவே இருக்கு. அரசு துறையில் கண்டிப்பா, அரசு துறையில் அட்லீஸ்ட் வந்து அரசு துறை ரிலேட்டடா இருக்கிறதுல வாய்ப்புகள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நல்ல ஜாதகம், அருமையான ஜாதகம், யோக ஜாதகம் தான் பாக்குறேன். நன்றி சுரேஷ் சார், அருமை அருமை, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்ணன் வணக்கம். கண்ணன் நல்லா இருக்கீங்களா? கண்ணன் மியூட்ல இருக்கீங்க. என்ன ஐயப்பன் எல்லாம் போய் தரிசிச்சு வந்தாரு, என்ன வந்துட்டாரு இல்லையா? வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். அப்படியே ரிவர்ஸ்லயே போட்டோ போடுறீங்களே. கண்ணன் சொல்றீங்களா? கண்ணன் நீங்க இல்ல சார், நீங்க சொல்லுங்க சார், இப்பதான் பாக்குறேன். ஓகே கண்ணன், ஓகே கண்ணன். ஓகே சார். கார்த்திகேயன் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்றீங்களாங்க சார், வேலை முடிஞ்சதுங்களா? கேக்குதா? கேக்குதுங்க சார், கிளியரா கேக்குதுங்க. ஹலோ
சார் எங்களுக்கு கிளியரா கேக்குதுங்க சார். கேக்குதுங்க. உங்களுக்கு கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. ஓகே. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சோ முதல்ல வந்த உடனே நான் சுரேஷ் சொல்ற எல்லா கருத்துக்களையும் நானும் உடன்படுறேன். சரிங்களா? அப்ப வந்து இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கணும் அப்படின்னா அந்த சுக்கிர தசை முடியறதுக்குள்ளேயே கிடைச்சாதான். ஏன்னா சூரிய தசை வந்து சனியோட சேர்ந்து இருந்து அஸ்தமனமாகி கடுமையான பாபத்துவம். சோ இவருக்கு இரண்டாவது திருமணமும் சரி, அரசு துறை வேலை வாய்ப்புகளும் சரி, இந்த சுக்கிர தசை கேது புத்தி 2026க்குள்ள அவங்களுக்கு முயற்சி எடுத்து கடுமையான முயற்சி எடுத்து கொஞ்சம் செலவு பண்ற மாதிரியும் வரும். என்ன அந்த மாதிரி பண்ணி வாங்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரிய திசை வந்து அவ்வளவு நன்மைகளை செய்யுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சூரியன் வந்து அம்சத்துல செவ்வாயோட வீட்டுலதான் இருக்கிறாரு. இங்க கிட்டத்தட்ட சனியுடைய நெருக்கத்துல பாவத்துவமா இருக்கிறதுனால சூரிய திசை வந்து அவ்வளவு நன்மையை செய்யுமான்றது தெரியாது. ஆனா லக்னத்துக்கு 7 குடையவன் போய் 11ஆம் இடத்துல ஆதிபத்தியத்தை கெடுத்தாலும் அந்த இருக்கிற இடம் வந்து ஒரு தனித்த நிலையில 6ஆம் இடத்து அதிபதியாலும் மற்றும் லக்னாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது ஒரு வகையில் ஒரு சிறப்பு. சோ இந்த சுக்கிர திசை கேது புக்தியிலேயே இவங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது முயற்சி பண்ணி வேலையை வாங்கணும். சூரிய திசைகள் வந்து அவ்வளவு நன்மைகளை தராது. சோ சூரிய திசையில அரசு வேலை எதிர்பார்க்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வயசும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 வயசுக்கு மேல ஆயிரும். ஸோ அதையும் நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது. 2வது திருமணம் சொல்லும் போது சுரேஷ் சொன்ன பாயிண்டே தான் நானும் சொல்றேன். இந்த சுக்கிர திசையில ஆல்ரெடி ஏற்கனவே இவருக்கு வந்து 2வதாக வரக்கூடிய கணவர் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்ல அறிமுகம் ஆகி இருக்கலாம். சோ சுக்கிர திசை கேது புக்தியிலே இவங்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் அந்த கேது பகவான் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதியான குருவோடையும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கேது தொடர்புல இருக்கிறதுனால இவர்களுக்கு தாயாகக்கூடிய அமைப்பு வருகின்ற சுக்கிர திசை கேது புக்திக்குள்ளேயே இவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு. சோ சுக்கிர திசை கேது புக்தியிலேயே இவங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்துமே நடந்தால் சிறப்பு. ஆனா சூரிய திசையில மிகப்பெரிய நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அவர் 12ஆம் இடத்துல போய் நீசமாகி சனியை அஸ்தமனம் செய்து கடுமையான பாபத்துவம். சோ அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த சூரிய திசை மத்தியமமான பலன்களையே கொடுக்கும். அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லாருமே சொல்லிட்டாங்க, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, இது எல்லாமே அனைத்தும் சிறப்பாக இருக்கும். சோ எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் வந்து வேண்டாம். இந்த சுக்கிர திசை கேது புத்தியில நல்லது நடந்துருச்சுன்னா சிறப்பு. அதுக்காக ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். சூரிய திசை மத்தியமான பலன்கள் இருக்கும். ஆனா சந்திர திசையிலிருந்து எதிர்கால வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கள் இல்லை. நன்றி சார். அருமை அருமை அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. சொன்ன மாதிரி எல்லாரும் நமக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை எல்லாம் முன்னாடி சொல்லிட்டதுனால உங்களுக்கு அதிகமா சொல்றதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். சார் எல்லாருக்கும் வணக்கங்க. ஜாதகி பிறந்தது விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. 5, 9ஆம் அதிபதிகள், அதாவது லக்னத்துல குரு இருக்கும்போது 1, 5, 9 பாவங்கள் சுபத்துவம் அடையும் அப்படிங்கிற விதிப்படி ரொம்ப லக்கியானவங்க அப்படின்னு சொல்லலாங்க. அப்பார்ட் ஃப்ரம் முதல் மேரேஜ் லைஃப் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இல்லை அப்படிங்கறத தவிர ரொம்ப அதிர்ஷ்டசாலியான பொண்ணு அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம். ஏன்னா 5, 9ஆம் அதிபதிகள் லக்னத்திலேயே இருக்கிறாங்க. லக்னாதிபதியும் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல திக்பலத்துல சுக்கிரனோட வெறும் 4 டிகிரி டிஃபரன்ஸ்ல இணைஞ்சு சுபத்துவமா திக்பலத்திலையும் இருக்கிறது. அதுவும் சிம்ம வீடு அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ அங்க இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அருமையான விஷயங்க. நம்ம டைரக்டா கேள்விகளுக்கே வந்துடலாங்க. எல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் யூஸ்வலாவே சூரியன் சுபத்துவமா இருக்கணும், சூரியன் 12ல மறையக்கூடாது, அதே மாதிரி சனியோட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நெகட்டிவா இருக்கு. அப்படிங்கிறதுனால லக்னாதிபதி போய் 10ல நல்லா இருக்கிறாரு, திக்பலத்துல இருக்காரு, சுக்கிரனோட இணைவுல இருக்கிறாரு, எல்லாம் ஓகே தான், பிருகமங்கல யோகத்துல இருக்கிறாரு. ஆனாலும் சூரியன் 12ல மறையிறது, சனியோட இணைவுல இருக்கிறது, லக்ன அவயோகர் அஷ்டமாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, சூரியன் சம்பந்தப்பட்ட மணி என்ன சொன்னது மாதிரி அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள், அதே மாதிரி சூரியன் அப்படின்னாலே அப்பா அப்புறம் கவர்மெண்ட் இது எல்லாமே வந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல சூரியன் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ சூரியனுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாதகிக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். இன்னும் 9ஆம் அதிபதி லக்னத்திலேயே வந்து இருக்கிறாரு. ஸோ அப்பா இவங்க மேல பாசமா இருப்பாங்க. ஆனா அப்பாவால இவங்களுக்கு பெருசா பிரயோஜனம் இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை அப்படிங்கறதுதான் பதிலா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான யோகம் இல்லைங்க. ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் ரொம்ப அருமையா இருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களோட எதிர்கால வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கும். இவங்களுக்கு மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது
புதன் அந்தரம், அதாவது பிப்ரவரி 2026 இருந்து ஏப்ரல் 2026 இந்த பீரியட்ல மேரேஜ் நடக்கிற யோகம் இருக்குங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 2, 5ஆம் அதிபதிகளே லக்னத்துல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப அருமையா இருக்கும். முதல் திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்தது 2014 வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேங்க. அது ராகு பீரியட்ல ஜூன் 2013 இருந்து ஜூன் 2016 இந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் லைஃப்ல பிரச்சனைகள் வந்து பிரிவுகள் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன இருந்தாலும் சுக்கிரன் லாபத்துல தான் இருக்கிறாரு. நீச்சமான கிரகம். அது நீச்சமான கிரகமாவே இருந்தாலும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற விதிப்படி திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் சுக்கிரதசை ராகு புக்தியில வந்து பிரிவுகள் வந்திருக்கும். ஆனா சுக்கிரனுக்கே உரிய ஒரு சந்தோஷமான ஹாப்பியான ஒரு சுகபோகமான வாழ்க்கை அமைப்புகள்ல பெரிய பாதிப்புகள் இல்லாம நல்லாவே இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாக்குறேங்க. மற்றபடி அவங்கள கனெக்ட் பண்ற அவங்க கேள்விகள் கேட்கட்டும். அப்புறம் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. சபரி அவங்களை அன்மியூட் பண்ணிக்க சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்க சொல்லுங்க. சரிங்கண்ணா. அம்மா அவங்க கேள்வி கேட்குறேன். எனக்கு ஒரு கேள்விங்க. அவங்களுக்கு எப்போ விவாகரத்து டிவோர்ஸ் ஆச்சுங்க? எந்த டைம்ல முதல் திருமணம் விவாகரத்து ஆச்சுங்க? அது சொல்ல முடியுங்களா? ஃபர்ஸ்ட் மேரேஜ் எந்த வருஷம்? 2017. 2018 மேரேஜ் ஆச்சு சார். சரிங்க. ஆனா 2015 ஃபர்ஸ்ட் ஒரு சொந்தத்திலே மேரேஜ் பார்த்தோம். அது கல்யாணம் 10 நாளுங்க நின்றுடுச்சு. அப்பயே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கு. அதுக்கப்புறம் 2018 இந்த மேரேஜ் பண்ணணும். இது பண்ணி அது ஒரு 6 மாசம் 1 இயர் கூட அது அவரோட வாழலை. நீங்க சொன்ன மாதிரி கருத்து வேறுபாடு அவன்கிட்ட தான் பிரச்சனையே. இந்த பொண்ணு விட்டு கொடுத்துதான் போயிருந்துச்சு. ஆனா பிரச்சனையே அவனாலதான். அதனால வேண்டான்ட்டு வந்துருச்சு. அதுவே எடுத்து வந்துருச்சு. ஆனா இப்போ வந்து எனக்கு சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளை வந்து பாக்குறாங்க. பிரத்திலையும் மாப்பிள்ளை வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. அது வந்து எப்படின்னா எங்க இதுல இல்ல, எங்களுடைய கம்யூனிட்டில இல்ல அந்த மாப்பிள்ளை. அது எப்படி? ரெண்டாவது கொஞ்சம் யோசிக்கிறேன் நான் அதுல. பொண்ணு அது மாதிரி கொடுத்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. அதனால இந்த பொண்ணுக்கும் அப்படி வந்துருமா என்னன்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. இப்ப தற்சமயம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்கள பார்த்தேன். அது எங்க வீட்டுக்கார வழியில. அவங்க வந்து அவங்க பையனும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி அந்த பொண்ணு போயிடுச்சு, நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க. பட் நான் இன்னும் யார்கிட்டயும் அதை பத்தி கலக்கல. திடீர்னு எந்த முடிவும் எடுக்க கூடாது, பொறுமையா எடுக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்றேன். எனக்கு வந்து பொண்ணு வந்து சொந்தத்துக்குள்ளே மாப்பிள்ளை அமையுமா இல்ல பிரதி அடுத்த இனத்தவர்ல தான் அமையுமா? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இந்த இயர் 25க்குள்ளேயே முடியுமா இல்ல 26ல தான் அதுக்கு மேரேஜ் வாழ்க்கை இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி. வேலை விஷயம் நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அது கொஞ்சம் கிடைக்கிறது மத்துவம் தான் அப்படிங்கிறது. நிறைய பேர் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. பாப்போங்க. என்னோட கருத்து, நாங்க 2 பேர் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லியிருக்கோம். நிறைய பேர் கிடைக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. பாப்போங்க, முயற்சி பண்ண சொல்லுங்க. இல்ல முயற்சி பண்ண, அதுதான் நான் இன்னைக்கு அததான் சொன்னேன். நிறைய டிஎன்பிசி எல்லாம் பரீட்சை எழுதுமா, வந்து கொஞ்சம் நிறைய இப்ப கவர்மெண்ட் போஸ்டிங்லாம் நிறைய போஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். முயற்சி தான் திருவினையாக்கும். முயற்சி எடுக்காத எந்த வேலையும் கிடைக்காது. நான் சொல்லிட்டு இருந்தேன். பட் அது நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரொம்ப ஒரு நிலையில அதுக்கிட்ட இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா தான் இருக்கு அது. இப்போ அதுக்கு எப்படி நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு
எந்த இதுல இருந்து அதுக்கு அது அமையும், எந்த திசையில இருந்து கிடைக்குங்கிறதுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா சொல்றேங்கம்மா. எல்லாரும் அவங்களோட கருத்துக்கள் சொல்லுவாங்க. உங்க கேள்விகள் கூட சொல்லிட்டீங்க. சங்கர் சார், அவங்க கேள்விகள் கேட்டிருப்பீங்க. அவங்க கேள்வி என்னன்னா, அதாவது இவங்க கம்யூனிட்டிலேயே மாப்பிள்ளை அமைவாரா, இல்ல வேற வெளியில பார்க்கணுமா, எந்த திசையில இருந்து அமைவாங்க, இந்த மாதிரி தான் கேட்டிருக்கிறாங்க. கல்யாணம் இந்த வருஷமே நடந்துருமா, இல்ல 2026 ஆயிருமா? இதுதான் அவங்க கேள்விங்க. ஓகே சார். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சொந்தத்துல அமையுமா வெளியே அமையுமான்னு கேக்குறாங்க. லக்னம் ராசி அப்படின்றதுலயே அங்கேயே கேது வந்துட்டாருங்க. அடுத்து 7ஆம் இடத்துல களத்திர ஸ்தானத்துல அங்கேயும் ராகு வந்துட்டாரு. அந்த 2 இடமுமே உங்களுக்கு ஒரு அந்நிய கிரகம், இப்ப அந்த கிரகங்களோட இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. 2ஆம் அதிபதி கூடியும் கேது அங்க ஜாயின் ஆயிடுறாருங்க. கேது அப்படின்ற கேது ராகு கேது அந்த 1 2 7 8ஓட சம்மந்தப்பட்டாலே சொந்தத்துல ஓரளவுக்கு அமைவதில் தடையாக தான் இருக்கு. அது சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு அமைப்புகள் வரலையே, 1 2 5 7 ஏதாவது ஒரு 9 அப்படின்னு தான் சொந்தத்துல அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லை, இங்க பாசிட்டிவா இல்லை. அப்படின்றப்ப அந்நியத்துலதான் அதிகப்படியா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதர் கேஷ் அப்படி கூட வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த கேது அப்படின்னாலே பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியன் மற்ற மதம் அப்படின்ற விஷயங்கள் வர்றதுக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அந்நியத்துலதான் வர்றதுக்கு மேரேஜுக்கான அமைப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். அடுத்து என்ன கேள்வி கேட்டேன் சார்? எந்த திசையில அமையும் அப்படின்றத கேட்டாங்க. சுக்கிரன் இந்த வருஷம் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே ஓகே. மாப்பிள்ளை எந்த திசையில இருந்து வருவார்? கேது உங்களுக்கு குருவோட சேர்ந்துதான் இருக்கு, நல்லாதான் இருக்குங்க. அப்ப கேது அப்படின்ற விஷயம் லக்னாதிபதி அப்படின்ற சபா மாதிரி தான். அப்ப லக்னாதிபதி அவருக்கு உரிய விஷயங்களை கேது கூட இருக்கும்போது செஞ்சுதான் ஆவாருங்க. அப்படின்றதுனால யோகமா தான் இருக்கு. 2026 4ஆம் மாசத்துக்குள்ளேயும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு. அதாவது இப்போ கரெக்டா ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன். இப்ப இருந்து ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஆயிரும். அப்படி இல்லைனாலும் அதுக்கு அப்பாற்பட்டா நல்லா இருக்குங்க. டைம் பீரியட் நல்ல டைம் வந்துருச்சுங்க. கட்ட நேரம்லாம் முடிஞ்சிருச்சுங்க இவங்களுக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2019லயே கட்ட நேரம் முடிஞ்சிருச்சுங்க. 19 பிறகே இவங்களுக்கு பேசி மேரேஜ் பண்ணிருக்கலாம். அந்த மேரேஜ் 18ல பிரச்சனை ஆச்சு இல்லையா, பிரச்சனை ஆகி இருந்தாங்க இல்லையா, 19லயே சுக்கிர தசை குருபத்தி முடிஞ்சிருச்சுங்கம்மா. அப்ப 19க்கு பிறகே பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்பயே மேரேஜ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு 7 8 வருஷம் ஆயிருக்கும் மேரேஜ். அதை விட்டுட்டீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு பார்க்காம கவனிக்காம விட்டீங்க. அந்த மைண்ட் அப்செட்ல பிரச்சனையில இருந்திருப்பீங்க இல்லையா, அப்படின்றதுனால அந்த இதுலயே விட்டுட்டீங்க. 2019ல இருந்தே உங்களுக்கு நல்லா இருக்கு. 2019 முடிஞ்சு 20ல இருந்து 2020ல இருந்தே நல்லா தான் இருந்திருக்குங்க. 5 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இனிமேல் என்னங்கம்மா 2026க்குள்ள முடியறதுக்குள்ளேயே கண்டிப்பா யோகம் இருக்கு, முடிஞ்சிடும். அந்நியத்துல அமையும். கிழக்கு திசை, அதாவது பிறந்த ஊருக்கு கிழக்கு திசை. அவங்க பிறந்த ஊர் இருக்கு இல்லையா, பிறந்த ஊர்ல இருந்து கிழக்கு திசையில அமைறதுக்கு தென்கிழக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, தென்கிழக்கு அந்த ஏரியால பிறந்த ஊருக்கு, அதாவது இப்ப இருந்த இடம் வந்து ஊர் விட்டு ஊர் மாதிரி இருப்பாங்க, மற்ற இடத்துல இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அப்ப பிறந்த ஊருக்கு தென்கிழக்கு திசையில இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குமா. இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றதுதான். நல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். இனிமேலும் நல்லா இருக்குங்கம்மா, கவலைப்படாதீங்க. கஷ்ட நேரம் காலம்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நல்ல காலம் தான். கவர்மெண்ட் ஜாப் அமைப்புகளையும் சொல்ற மாதிரி பிரைவேட் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கு. சூரிய தசை வருது இல்லைங்களா, அப்படின்றதுனால அதோட சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஜாப் கண்டிப்பா கிடைச்சிருக்குமா. 2026ல கன்ஃபார்மா அது கிடைச்சிரும். அதெல்லாம் நீங்க கான்ஃபிடண்டா இருங்க. எக்ஸாமு மற்ற இன்டர்வியூ எல்லாமே நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எனக்கு கேது அப்படின்ற விஷயம், ராகு கேது சனி அந்த புத்திகள் போகும்போது நம்ம ட்ரை பண்ணுவோம், அதுல தடைகள் பிரச்சனைகளை உண்டு பண்ணோம். அப்படி இல்லாட்டியும் நம்ம கிடைச்சி மார்க் எடுத்து கொஞ்சம் ஒரு 10 மார்க்ல போச்சு, 20 மார்க்ல போச்சு, 1 மார்க்ஸ்ல போச்சுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் டிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால வந்து 2026க்கு பிறகு கன்ஃபார்மா நீங்க அப்படின்னு விஷயங்கள் வருது இல்லையா, ஐயா சொல்ற மாதிரி. அது மாதிரி ஒரு நமக்கு ஒரு ரொம்ப அவருக்கு ஜட்ஜ் பண்ணதை விட இல்லாம அதை விட ஒரு கீழ் நிலையில கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். எனக்கு பாசிட்டிவா தான் நான் எப்பவுமே பார்ப்பேன். கண்டிப்பா அந்த விஷயம் இருக்கு உங்களுக்கு.
அப்புறம் மற்றபடி 3 கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்குமே தெளிவாவே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். மற்றவங்க அடுத்தவங்க உங்களுக்கு இருக்காங்க, அவங்களும் டைம் கேளுங்க, என்ன கொஸ்டின்றத கேட்டுக்கோங்க. நன்றி சங்கர் சார். நன்றி நன்றி. மணினா, உங்களோட கருத்துக்கள்னா இந்த வருஷத்துக்குள்ள மேரேஜ் நடக்குங்களா? அப்புறம் இன்னொரு கேள்வி, வெளியில இருந்து மாப்பிள்ளை வருவாரா இல்ல இவங்க கம்யூனிட்டிலேயே இருப்பாரா? சண்முகம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிளியர் கட்டா சொல்லிட்டேன். சுக்கிர திசையில கேது புத்தியில உறுதியாக இந்த வருஷம் நான் சொன்னது ஸ்டார்டிங் 2வது மாசம் 4வது மாசம் ஆரம்பிச்சிட்டுல, இப்ப அடுத்த 4வது மாசத்துக்குள்ள முடியும். ஏன்னா உள்ள அந்தரங்கத்துல போய் பார்க்கும்போதுதான், ஏன்னா சுக்கிர திசை கேது புத்தி அடுத்து பாத்தீங்கன்னா 1, 3 அல்லது 7, 11 இந்த மாதிரியான அந்தரங்கங்கள்ல உறுதியா நடக்கும். 3, 7, 11 அது எப்போ வருது அப்படிங்கிறத நான் உள்ள போனா தான் தெரியும். அது செல்ல உள்ள போய் பார்க்க முடியும். ஆனா உறுதியாக வந்து அடுத்த வருஷம் இந்நேரத்துக்குள்ள திருமணம் அற்புதமாக அமையும், நல்ல திருமண வாழ்க்கையா இருக்கும் அப்படிங்கிறதான். எனக்கு இந்த தசையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எனக்கு கிழக்கு மேற்குல தசையெல்லாம் சொல்ற அளவுக்கான எனக்கு அந்த அளவுக்கான இது எனக்கு தெரியல. அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படிங்கிறதான். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கும். அரசு வேலையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பத்துல தெரியும். அவங்க அம்மா வேணா சொல்லலாம் அரசு வேலை எழுதிப்பாருன்னு, பொண்ணுக்கான அந்த எண்ணம் இருக்குது அப்படிங்கிறது இல்லைங்கிறது தான் ரொம்ப தெளிவா தெரியுது அப்படிங்கிறதா. மற்றபடி வேற ஏதாச்சும் கேட்டா சொல்லிக்கலாம். இன்னொன்னு சூரிய தசையை பத்தி சொல்லும் போது ஒண்ணு சொல்லணுங்கிறதா. இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் இல்லை அப்படின்னா கூட உச்சனோடு சூரியன் சேருகிற போது அந்த நீச்சபங்க ராஜயோகம்ங்கிறது எப்படி வருமா, ஆதிபத்தியம் வேலை செய்யும் அப்படிங்கிறத குருஜி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா. ஆதிபத்தியம் நல்லா இருக்கும், அந்த இந்த லக்கணத்துக்கு உண்டான ஆதிபத்தியம் நல்லா இருக்கும், காரகத்துவம் கெடும் அப்படிங்கிறதை மட்டும்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அப்படிங்கிறதா. சுரேஷ் சாருக்கு வேணாலும் கேட்டுக்கலாம். சுரேஷ் சார் நடந்ததுல ஆதிபத்திய ரீதியா நல்லா இருக்கும். அவருக்கு லக்கணத்துல எந்த ஆதிபத்தியம் சூரியன் வாங்கியிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியம் நல்லா வேலை செஞ்சிருக்கும், காரகத்துவத்தை கெடுத்திருக்கும், தலைமை பண்பை கெடுக்கும், மற்றபடி நிறைய விஷயங்கள் அது உள்ள இருக்குது. அதனால அந்த விஷயங்கள்ல கெடும். ஆனா அது சூரிய தசை நல்லா இருக்கும். இந்த பொண்ணோட பிற்ககுதி வாழ்க்கையில மிக மிக அற்புதமாக வாழக்கூடிய பொண்ணாக இந்த பொண்ணு இருக்கும். ஏன்னா அற்புதமான தசாபுத்திகள் வருகிற போது மிக அற்புதமாக இருக்கு அப்படிங்கிறதா. இந்த ராகு தசையை பத்தி சொல்லப்பட கூட சொன்னாரு, சுக்கிரனோட வீட்டுல உட்கார்ந்து இருக்குது. நீச்சம் எல்லாம் இங்க எடுக்க வேண்டியதே இல்லை. ராகு உட்கார்ந்துருக்க கிட்டத்தட்ட 3 டிகிரிக்குள்ள ராகு நேரடியா பாக்குறார். சுக்கிரனுடைய வீட்டுல உட்கார்ந்து குருவோட நேரடி பார்வையை வாங்கியிருக்கிறார். அற்புதமான தசையாக ராகு தசை இருக்கும் அப்படிங்கிறதா. நல்லா இருக்கும், எதிர்கால சிறப்பா அமையும் அப்படிங்கிறதா சண்முகம் எனக்கு தெரிஞ்சது. நன்றி அண்ணா. நல்லதுங்கண்ணா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க சொல்றபடி பார்க்கும்போது நீங்க சொல்றதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடுறேங்கண்ணா. அதாவது சூரியனுடைய காரகத்துவம் கெடும் அப்படிங்கிற பட்சத்துல சூரியனுடைய காரகத்துவமான அரசு உத்தியோகம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் சூரிய தசையில இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேங்க. சுரேஷ் சார், உங்களுக்கு உங்களோட பதில்கள் சார் இவங்களோட கேள்விகளுக்கு. அதான் இப்போ 3 கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா. மாப்பிள்ள வந்து அந்நியத்துல வருவாங்க, சொந்தத்துல வருவாங்க, ஒரே இனத்துல இருக்குமா அப்படின்ற மாதிரி முதல் கேள்வி இல்லையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே இனத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. கொஞ்சம் ஒண்ணு ஜாதி விட்டு ஜாதியோ இல்ல மதம் விட்டு மதமோ அந்த மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஜாதி விட்டு ஜாதியாகத்தான் ஒரே ஜாதியில இருந்து வர்றது வாய்ப்புகள் குறைவு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஆனா 2வது மாப்பிள்ளை கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளையா இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் தெரியுது. அது முதல் பாயிண்ட். அப்புறம் இந்த தசை எந்த திசையில இருந்து வருவாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எனக்கு தெரியல, அது எப்படி சொல்றது, மற்றவங்க சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த அரசு வேலை நான் இப்பவும் சொல்றேன், அது சூரியன் வந்து ஆதிபத்தியத்தை கண்டிப்பா செய்யணும். கண்டிப்பா அவர் பாபத்துவமா இருக்கிறதுனால குறைச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா ஆதிபத்தியம் நல்லா இருக்கு அப்படின்றதுனால சுக்கிரன் குருவோட கணக்குல இருக்குது, அந்த இடத்துல லக்னாதிபதி இருக்கிறதுனால சூரிய தசையில கண்டிப்பா வந்து நற்பலன்கள் இருக்கும். ஆனா அந்த லெவலுக்கு இருக்காது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அதனாலதான் 50-50 அப்படின்ற மாதிரி சொன்னேன். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வேற என்ன கேள்வி கேட்டாங்க? இது அரசு துறை சொல்லியாச்சு. அடுத்தது எந்த தசை எல்லாமே சொல்லிட்டேன். வேற இந்த வருஷத்துக்குள்ள நடந்துருமா இல்ல அடுத்த வருஷம் ஆயிருமா? தற்சமயம் அவங்களுக்கு புத்திர பாக்கிய அமைப்பு வந்துருச்சு, அதனால திருமணம் நடக்கணும். இவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட நபர்கள்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பா தேர்ந்தெடுக்கிற அமைப்பு தற்சமயம். சுக்கிரதசை கேது புத்தியில திருமண அமைப்புகள் முடிக்கணும். குழந்தை பாக்கியத்துக்குரிய அமைப்பு வந்தாச்சு, அதனால திருமணம் நடந்தாகணும். அடுத்தது ஆண் குழந்தைக்குரிய அமைப்புகள் உருவாகணும். சோ அதனால திருமணம் இந்த வருஷமே இருக்கு, தற்சமயமே வாய்ப்புகள் இருக்கு. அந்நிய மாப்பிள்ளையா தான், அந்நியன்னா அதாவது சொந்தத்துல இல்ல, ஜாதியே கொஞ்சம் மாறி இருக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். தெரியாத மாப்பிள்ளை
வேற ஜாதியில இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்க சார், நல்லதுங்க. நீங்க ஏதோ டிராவலிங்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காத்தடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது, இல்ல ஹெட்போன் ப்ராப்ளமான்னு தெரியலீங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். கிளியரா இருக்கா இப்போ? ஓகேவா? இப்போ ஓகேங்க, இப்போ ஓகேங்க. சரி, ஃபேன் ஆமாங்க, ஏதாவது காத்தடிக்கிற சத்தம் தான் கேட்டுச்சுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா கிளியரா கேட்டுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, கிளியரா இருந்தது. கார்த்திகேயன் சார், உங்க பதில்கள் சார்? நானும் அதே தான் சொல்றேன். அதாவது சொந்த ஜாதியிலேயே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். ஸோ வேறு ஒரு ஜாதியில, அதாவது ஜாதி இல்லாம வேற இடத்துல தான் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா வந்து இன்னும் ஒரு 4 மாசத்துல இருந்து ஒரு 7 மாசத்துக்குள்ள இவருக்கு வரக்கூடிய கணவர் யார் என்பது நிச்சயமா அடையாளம் காட்டப்பட்டு விடும். இல்லைன்னா அது வந்து உறுதி செஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா இவங்க வந்து கேது புக்தி முடியறதுக்குள்ளேயே ஒரு தாயாகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிச்சயமாக இது நடக்கும். எந்த திசைன்னு கேட்கும் பொழுது இப்போ உலகமே சுருங்கி விட்ட காலகட்டத்துல திசையெல்லாம் இப்போ சரியா வரமாட்டேங்குது. நம்ம பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி அவங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது தப்பா போயிடும். நான் சொல்றது ஒண்ணு என்னன்னா, யாரை திருமணம் முடிக்க இந்த ஜாதகிக்கு முடிவு செய்தாலோ ஒரு நல்ல ஜோதிடரிடம் அது ஜாதக அனுகூல பொருத்தம் இது நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு வந்து வரக்கூடிய வரன் அப்படின்றத முடிவு செய்யும்படி ஒரு சின்ன ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். ஐயா ஒரு சொல்லுங்க. நிமிஷம் ஐயா, ஒரே நிமிஷம். நான் திருச்சியில இருந்து சபரி கணேஷ் பேசுறேன். கண்டிப்பா நீங்க நம்ம குரு ஆசான்கள் இல்லாம என் அக்காவுக்கு தாலியே எடுத்து கொடுக்க மாட்டேன், கவலையப்படாதீங்க. அத கூட நீங்க தான் விவாதிக்கணும். சண்முகம் சார்கிட்ட சொல்லி குழுவுல போட சொல்லுங்க. நாம வேணா எப்படி இருக்கு அமைப்பு இருக்குன்றத நம்ம வந்து தெளிவா சொல்லிடலாம். தெளிவான கண்டிப்பா நடக்கும். ஆனா இந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஏன்னா ஒரு டக்குன்னு அந்த வேலையை வந்து முடிச்சு விட்டுரும். கிரகம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அந்த அமைப்பு வரணும், அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும்னா அது டக்குன்னு உடனே கிரகம் வந்து வேலை. அதனாலதான் 4 மாசத்துல இருந்து 6 மாசம் சொன்னது. சரிங்களா? அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே 2026 ஏப்ரலுக்குள்ளேயே இவங்க தாயாகக்கூடிய அமைப்பு. அப்ப தாயாக வேண்டும்னா 2026 ஸ்டார்ட் பண்றதுக்குள்ளேயே இவங்களுக்கு வருகின்ற ஐப்பசித்திலேயோ இல்ல டிசம்பர் மாசத்துக்குள்ளேயோ இவங்களுக்கு திருமணம் நடக்கணும். சோ அந்த மாதிரி வரனை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவங்களுடைய உண்மையான டேட் ஆஃப் பர்த், உண்மையான பிறந்த நேரம், உண்மையான பிறந்த ஊர். எதுக்கு உண்மையான வார்த்தை சேர்க்கிறேன்னா, இப்ப எல்லாமே கொஞ்சம் ஃப்ராடுகள் அதிகமா ஆயிட்டாங்க. சோ அவங்களுக்கு வரன் அமையிற மாதிரி ஜாதகத்தை மாத்தி எழுதுற ஆளுங்களும் இருக்கிறாங்க. சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. உண்மையான ஜாதகமும் உண்மையான பிறந்த நேரமும் உண்மையான பிறந்த ஊரும் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு ஜாதகத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு எந்த மாதிரி பொருத்தம் வருது அப்படின்னு சொல்லி உறுதி செய்துக்கிட்டு நீங்க அவங்களுக்கு தாராளமாக திருமணம் முடிக்கலாம். எதிர்காலத்துல திருமண வாழ்க்கை அமைப்பு இனிமேல் பிரச்சனை வராது, நன்றாகவே இருக்கும். திசையை பத்தி நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்விதான் இந்த ஜாதகருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நீங்க ஆசான்கள் குருமார்கள் நீங்க எல்லாருமே சொன்னீங்க, அது தகுந்த மாதிரி மாப்பிள்ளைங்க நிறைய வருது, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இந்த ஜாதகர் வந்து படிச்சிருக்க படிப்பு வந்து கொஞ்சம் அதிகமான படிப்பு தான். அதாவது குறிப்பா சொல்லணும்னா ஆசிரியர் வேலை தான். அது ஒரு குருமார்கள் கரெக்டா அடிச்சாங்க, ஆசிரியர் வேலைன்னு கரெக்டா அடிச்சாங்க. ஐ திங்க் சுரேஷ் சார் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது வந்து என்னன்னாக்கா படிச்சவங்களே வர மாட்டேங்கிறாங்க, எல்லாமே லோ கிளாஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதா வருவாங்க. அப்படி இல்லாட்டி என்ன மாதிரி படிப்பு எந்த மாதிரி இது வந்தா கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்கும்யா இவங்களுக்கு தகுந்த மாதிரி. படிப்பு எல்லாம் பார்க்க வேணாம், அவங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்குதா, எதிர்காலத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் நல்லா இருக்குதா, அதை மட்டும் பாருங்க. என்ன மாதிரி நட்சத்திரம் செட் ஆகும்? விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி நட்சத்திரம் எடுத்தா கரெக்டா இருக்கும்யா? இல்ல நான் அதுதான் சொன்னேன், ஜாதக அனுகூல பொருத்தம்னு ஒரே வாரத்துல முடிச்சிட்டேன். நாங்க நட்சத்திரத்தை பொருத்தத்துக்கு உள்ளே இந்த ஜாதகத்துக்கு இந்த கட்டமைப்புக்கு இந்த கிரக அமைப்புக்கு இந்த ஜாதகம் பொருந்துமா பொருந்தாதா, இல்ல தசாபுத்தி அமைப்புகள் இவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 25 இருந்து ஒரு 45 வருடங்கள் சேர்ந்து வாழ்வார்களா அப்படின்றத பாக்குறதுதான் ஜாதக அனுகூல பொருத்தம். இவங்க வந்து அனுச நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மகன் நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தின் அடிப்படையில ஒரு நல்ல ஜாதகத்தை நீங்க ஒமிட் பண்ணிடக்கூடாது. நட்சத்திரத்துக்குள்ள போகாது, வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு இருக்கிறது 27 நட்சத்திரம் தான். சரியா? ஏன்னா 27 நட்சத்திரத்துக்குள்ளே நீங்க பொருத்தம் பாக்குறேன்னா எப்படி? அது முடியாது. ஆனா கிரக அமைப்பு அப்படின்றது ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது.
சொல்லுங்க. இப்ப மாப்பிள்ளை வந்து மேரீடு ஆனவங்களே வருவாங்களா இல்ல அன்மேரிடு மாப்பிள்ளை வருவாங்களா? கிட்டத்தட்ட மேரிடு மாப்பிள்ளை தாங்க வருவாங்க. அப்படியா? ஆமா. ஏன்னா நிறைய கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளைகளும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அது சுருக்கமா சொல்லிட்டேம்மா, உங்களுக்கு விளக்கமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் பாருங்க. ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட நீங்க இந்த 2 ஜாதகம் பொருந்தி வருமா அப்படின்றது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க. அவர் இதை படிச்சிருக்காரு, அவர் அவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இவ்வளவு கம்மியா படிச்சிருக்காரு, இவர் சொந்த தொழில் பண்றாரு, அவர் வந்து வேலைக்கு போறாரு, இந்த அமைப்புகளுக்கே நீங்க வர வேணாம். அந்த வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அது அந்த ஜோதிடருடைய ஆலோசனையை கேட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சுருக்கமா முடிச்சுட்டேன். சோ நீங்க எந்த திசையெல்லாம் பார்க்கவே வேண்டாம். அமெரிக்கால இருக்கக்கூடிய இப்ப வீடியோ கால்ல பேசுற காலம் ஆகி போச்சு. சோ இந்த திசைகள்லாம் ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி வேணா ஒத்து வந்தது. ஆனா இப்போ அந்த திசைகள்லாம் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானத்தை வச்சுதான் நீங்க பலன் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. சோ திசைகள் வந்து நீங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. வர்ற ஜாதகத்திற்கு அந்த அமைப்பு எப்படி இருக்கு, திருமண அமைப்புகள் எப்படி இருக்கு, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களுடைய தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், அதை மட்டும் பாருங்க. நட்சத்திரத்துக்கு இந்த பாப்பா வந்து கேட்ட நட்சத்திரம், அவங்க வந்து இந்த நட்சத்திரம் இருக்காங்க, நட்சத்திர அமைப்புல பொருந்தி வரல அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ஜாதகத்தை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க. அந்த ஜோசியர் சொல்றாரு, இந்த ஜோசியர் சொல்றாரு, இந்த நட்சத்திரத்துக்கு ரஜ்ஜு ஒத்து வரல, வசியம் இல்ல, ராசி அதிபதி பொருத்தம் இல்ல அப்படிலாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் 2ஆம் பாவகம், 7ஆம் பாவகம், 11ஆம் பாவகம் இந்த குடும்ப அமைப்புகள், குரு சுக்கிரன் இது நல்லா இருக்காங்களா அப்படின்னு மட்டும் பாருங்க. அதை வந்து நீங்க ஜாதகத்துல சண்முகம் சார்கிட்ட கொடுங்க, நாங்க வேணா ஆய்வு பண்ணி சொல்றோம் பொருத்தம் இருக்கா இல்லைன்றது எங்களால முடிஞ்ச அளவு உதவி செய்யறோம். நன்றிமா. கார்த்திகேயன் சார், அதான் நானும் சொல்லலாம்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வர்ற ஜாதகங்க, பசங்களோட ஜாதகங்க, பசங்களை எல்லாம் பாருங்க. எந்த ஜாதகம் எந்த பையன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பையனோட ஜாதகத்தை நீங்க குரூப்லயே ஷேர் பண்ணுங்க. நம்ம கணேஷ் குரூப்ல இருக்கிறாரு, இந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, இந்த ஜாதகம் இவங்களோட சேர்க்கலாமா, இவர் மேரேஜ் பண்ணலாமா அப்படிங்கறது அந்த பையனோட ஜாதகத்தை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாலே நாங்க எல்லாருமே குரூப்ல தான் இருக்கோம், எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லிடுவாங்க. ஸோ பையன் பிடிச்சிருக்கா, பையன் நல்ல வேலையில இருக்கானா, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத மட்டும் பார்த்துட்டு ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறத எங்களோட கருத்துக்களை நாங்க சொல்லிடுறோங்க. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? சங்கர் சார், சுரேஷ் சொல்லுங்க. சண்முகம் சார், ஒண்ணு இவங்களுக்கு வந்த 2வது மாப்பிள்ளை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா நல்லது, ரொம்ப நல்லது. அதனால அந்த மாதிரியே பாக்குறது நல்லது. அதுக்காக நான் வந்து இந்த மேரேஜ் ஆகாத மாப்பிள்ளை வேணான்னு நான் சொல்ல வரல. இது மாதிரி இருந்தா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். பட் என்னதான் இருந்தாலும் எந்த மாப்பிள்ளை பிடிக்குதோ அதை வந்து நாங்க கிட்ட கொடுங்க, நாங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு சொல்றோம் இது இந்த ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா அப்படின்னு. இந்த நட்சத்திர பொருத்தத்துக்குள்ள போக வேணாம், நம்ம கணேஷ் சார் நட்சத்திர பொருத்தத்துக்குள்ள போக வேணாம், அது ஒத்தே வராது. 2வது வந்து கரெக்டா விருச்சிக ராசிக்கு 7.5 சனி போற டைம்ல தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி பிரேக் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் நீங்க அதை வந்து மேரேஜ் பண்றப்பே பார்த்து பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விஷயங்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம், கொஞ்சம் டிலே பண்ணி கூட பண்ணிருக்கலாம். 2017 18 நீங்க திருமணம் பண்ணிருக்கீங்க. அப்ப கரெக்டா வந்து உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கும் நினைக்கல, ஜென்ம சனி ஓடி இருக்கும், இல்லைன்னா பாத சனி ஓடி இருக்கும், 2த்துல ஏதோ ஒண்ணு. விருச்சிக ராசிக்கு இந்த மாதிரி அமைப்புல கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் தான் செய்யும். அந்த டைம் கொஞ்சம் பார்த்து பண்ணிருக்கலாம். சரி, முடிஞ்சது. 2வது திருமணம் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா நல்லது. எந்த ஜாதகம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஜாதக அமைப்புகள் கொடுங்க, நாங்க ஒரு டைம் செக் பண்ணிட்டு சொல்றோம். அடுத்தது, இந்த ஜாதகர் என்ன டீச் பண்றாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்ல முடியுமா? சயின்ஸ் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. சரி, ஓகே சரி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎட். ஓகேங்கம்மா, நல்லது. அவரு சுரேஷ் சார் சொன்ன மாதிரி செவ்வாயோட படிப்பு தான் படிச்சிருக்காங்க. அக்டோபர் 2025 இருந்து டிசம்பர் 2025 வரைக்கும் மேரேஜ் நடக்கிறதுக்கு நல்ல யோகம் இருக்குங்கம்மா. குடும்பாதிபதியோட அந்தரம் மே 14க்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கும். மிதுனத்துக்கு குரு போய் அடுத்த 1 வருஷத்துக்கு குடும்ப பாவகத்தை பார்ப்பாரு. ஸோ குடும்பாதிபதியோட அந்தரம் 12 அக்டோபர் 2025 இருந்து 7 டிசம்பர் 2025 வரைக்கும் நடக்குதுங்க. ஸோ அந்த டைம்ல மேரேஜ் நடக்கணும், அந்த குரு பீரியட்ல மேரேஜ் நடந்து கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. ஸோ அந்த பீரியட்ல நடக்கிறதுக்கு யோகம் இருக்குங்க. மேரேஜ்னு பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சனியோட இணைவுல இருக்கிறாருங்க. 11ஆம் பாவகத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு அப்படிங்கிறதுனால சேம் கம்யூனிட்டியில மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான்.
ஆமாங்க. அதான் அதனால பாயிண்ட். ஆமாங்க. சேம் கம்யூனிட்டில மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அதனால வேற கம்யூனிட்டி நீங்க பார்க்கலாங்கம்மா. ஒண்ணும் தப்பில்ல. பாருங்க. அ பையனோட ஜாதகத்த குடுங்க. அவங்களோட மேரேஜ் நடந்தா லைஃப் நல்லா இருக்குமா என்ன அப்படிங்கிறத நாங்க பார்த்து சொல்லிடுறோங்க. நன்றிங்க நன்றிங்க. நல்லது, நல்லது. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இன்னும் இல்ல ஐயா, ஒரு சின்ன கேள்விதான். சொல்லுங்க. கிட்டத்தட்ட வந்து ஜாதகருடைய தாயார் மற்றும் தந்தையார் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இடம் நிறைய இடம் மீன்ஸ் இடம் ப்ராப்பர்ட்டி வந்து சேலே ஆக மாட்டேங்குது. பல கோணங்கள்ல முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஐயா ஒரு குருமார்கள் வந்து சொன்னாங்க, ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, தாய் தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கரெக்டா சொன்னாங்க. இவங்களுடைய இடம் வந்து விற்கவே மாட்டேங்குது. அதுக்கு என்னதாங்கய்யா விமோச்சனம்? நம்மளால அத வந்து ஏதாவது நம்ம இறை வழிபாடு மூலியமா இல்ல நம்மளுடைய ஏதாவது பலன்கள் ஏதாவது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் ஏதாவது சொல்ல முடியுமா? வித்துரும் கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் சூரிய தசை, இந்த பெண்ணுக்கு சூரிய தசை ஆரம்பிச்ச உடனே இடங்கள்லாம் விற்க ஆரம்பிச்சு, நீங்க கவலைப்படணும். அதுதான். ஏன்னா அதுதான் வந்து என்கிட்ட அவங்க ஒரே வார்த்தை சொன்னது. இத இடங்கள் வந்து அப்படியே இருக்கு, முக்காவாசி சேல்ஸுக்கு போகுது. அது எப்படிதான் நிக்குதுன்னே தெரியல. அப்படியே தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த பெண்ண கூட அமைப்பு ஜாதகத்தை வச்சு சொல்றேன் நானு. இல்ல தகப்பனாரோட ஜாதகங்கள் இருந்தா கொடுங்க. இந்த பெண்ணுக்கு சூரிய தசை நடக்கும் போது அடுத்த வருஷம் ஏப்ரல் 2026 மேல சூரிய தசை நடக்க போகுது. அப்ப வந்து பூர்வீகத்துல விரயம் ஏற்படணும். அதனால பூர்வீகத்துல வந்து உங்களுக்கு சேல்ஸ் லேண்டு கண்டு என்னென்ன இருக்கோ சேல்ஸ் ஆகி அது மூலயமா வருமானங்கள் கிடைக்கும். இந்த பெண் ஜாதகப்படி நீங்க வந்து தகப்பனாரோட தாயாரோட ஜாதகம் கொடுங்க, இருந்தா கொடுங்க, அதை வச்சு பாக்கணும். இல்ல ராசியாச்சு சொல்லுங்க, 2 பேரோட ராசி. அம்மாவோட நட்சத்திர ராசி கலிய பெருமாள் சதய நட்சத்திரம் கும்பராசி, தாயாருடைய நட்சத்திரம் வந்து கிருத்திகா நட்சத்திரம் மேசராசி. கண்டிப்பா அடுத்த வருஷத்துல இருந்து சேல் ஆக ஆரம்பிச்சிடும். கவலைப்பட வேணாம். எல்லாமே விரையும் சம்பந்தப்பட்டது அமைப்புகள்ல தான் இருக்கு. அதனால உங்களுக்கு 2 பேருக்கும் 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. கலிய பெருமாள் அவருக்கு கும்பராசிக்கு இப்ப வந்து மீனத்துல பாத சனி போயிட்டு இருக்கு. அதுவும் விரயத்தை தான் காமிக்குது. மேஷராசி வந்து இன்னொரு அம்மாவுக்கு மேஷராசி சொன்னீங்க, அவங்களுக்கு வந்து இந்த சனி 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இனிமே வந்து விற்கக்கூடிய அமைப்பு தான். கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீகத்துல இவங்களோட இடங்கள், சொத்துக்கள், பத்துக்கள் எல்லாத்தையும் விற்று அதன் மூலயமா ஒரு இது வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கார்த்திக்னா நீங்களும் சண்முகம் 2 பேர்ல என்னவோ சொல்லிடுங்க சார். நீங்க சொன்னது கரெக்ட் தான் கணேஷ். எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க. ஏப்ரல் 2006 இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும், அதாவது சுக்கிரன் நீச்சமானாலும் பரிவர்த்தனையில 12க்கு போறாரு, லாபஸ்தானத்துலதான் இருக்கிறாரு. அப்படி ஒன்னும் பொண்ணு வந்து அதிர்ஷ்டசாலியான பொண்ணுதான். அவ்வளவு ஒன்னும் சுக்கிர தசையில பெருசா அடிப்படை தேவைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்களே, எப்படி இருந்தாங்க அது மட்டும் சொல்ல முடியுமா? ஐயா ஆக்சுவலி அவங்க வந்து சூப்பர் டைப்புங்க ஜாதகத்தை. இப்ப நான் பார்த்தோம்ல பெண் ஜாதக, அவங்க வந்து அடிச்சு சொன்னார் பாருங்க. ஐயா கார்த்திகேயனையே யாரோ ஒரு ஆள் கரெக்ட் அடிச்சாங்க. தங்கம்னா தங்கம், அப்படிப்பட்ட ஒரு தங்கம். மரியாதைன்னா என்ன, சமையல்னா என்ன, சாப்பாடு போறது எனக்கு. அற்புதமான நல்ல ஒரு பொண்ணு அப்படின்னு அவர் சர்டிபிகேட் பண்ணார். நிச்சயமா நான் அவரை வாழ்த்துறேன். அவர் சொன்ன விஷயம் தெளிவா இருந்துச்சு. அத நான் ஏத்துக்க 100% ஏத்துக்கிறேன். ஆனா கணேஷ் அது சொன்னது வந்து மணிவண்ணன் தான் சொன்னாரு. பிரச்சனை என்னன்னா இல்ல எல்லாருமே மணிவண்ணன் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு. எல்லாருமே நாங்க அப்படிதான் சொன்னோம். இங்க பிரச்சனை என்னன்னா சொல்றேன். அதான் முன்னாடி மீட்டிங்ல எனக்கும் என் மனைவிக்கும் பார்த்தப்ப சொன்னேனே இல்லையா, நம்ம குருமார்கள் வந்து சொல்ற வாக்கு வந்து தெய்வ வாக்கு. இல்ல நான் சொல்றத இந்த ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. பிரச்சனை இந்த ஜாதகருக்கு அதுதான் பிரச்சனையே. இது வந்து பொன், இந்த பெண் வந்து பொன். அது கூட கொஞ்சம் செப்பு அப்பதான் அது வந்து தங்கமா யூஸ் பண்ண முடியும். மணிவண்ணன் சார் கரெக்டா சார், பையன் மேலதான் தப்புன்னு அடிச்சாரு பாருங்க. எங்கேயோ போயிட்டாருங்க அவர்லாம். சான்ஸே இல்ல.
கரெக்டா அடிச்சாரு. அத சொன்னோன்னே ஜாதகரோட தாயார் முகத்துல அப்படியே விதமா பல்ப் எரிஞ்சுது. அப்படி என்ன உண்மையை புட்டு புட்டு நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாங்கன்னு. அதுதான் இறைவன் வந்து வழியை காட்டுவாரு. அந்த வழி வந்து ஜோதிடர்கள் கையில் தான் இருக்கு. இந்த உலகமும் சரி, கணிக்கிறதும் சரி, குருமார்கள் ஆகிய நீங்கள் தான் என்னைய பொறுத்த வரைக்கும். அதுவும் சண்முகம் சுந்தரம் ஐயாவெல்லாம் நல்லா முருகன் கொடுத்த கணேசையா. எனக்கு அவங்க அம்மாட்ட ஒரே ஒரு கேள்விங்க. அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. இருக்காங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க. அம்மா இப்போ 2006 சுக்கிரதசை ஆரம்பிச்சதுங்க. அதுல இருந்து 20 வருஷங்க, 2026 வரைக்கும். இதுல வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்ததுங்க, பிரிவு வந்துச்சு, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இல்ல. ஆனா அதை தவிர இவங்க வாழ்க்கையில அதாவது அடிப்படை தேவைகள், நல்ல நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்கான அமைப்புகள், இதெல்லாம் குறையில்லாம கிடைச்சதுங்களா இல்ல அதுக்கும் ஏதாவது கஷ்டப்பட்டாங்களா? எந்த இல்ல, எல்லாரும் அதை நல்லா பாத்துக்குவாங்க. ஆமாங்க ஆமாங்க, அதுதான் கேள்விங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. சுக்கிரன் நீச்சமானாலும் லாபத்துல இருக்கும்போது அந்த விஷயங்களை எல்லாம் கொடுப்பாருல அப்படிங்கிறதுக்கு. ஆமாங்க ஆமாங்க, ஓகேங்கம்மா, அதுதான் கேள்விங்க. நல்ல அதிர்ஷ்டசாலியான பொண்ணு. ஓகேங்கம்மா, ஒன்னும் எல்லாம் இருந்தாலும் அதுக்கு இல்வாழ்க்கைங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா? கண்டிப்பாங்கம்மா கண்டிப்பாங்க, அது நான் ஒத்துக்கிறேங்க. அது இல்ல, அண்ணன் ஆயிரம் அக்கா தங்கச்சி நல்லது செஞ்சாலும், அம்மா அப்பா நல்லதே செஞ்சாலும், அது வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்களுக்கு வயசாயிடுச்சு, இனிமே அது வாழ்க்கை, அது எப்படி அதுக்கு எப்படி முன்னேறது? அடுத்தவங்களை நம்பி முன்னேறக்கூடாதுல்ல. நல்லா இருப்பாங்கம்மா அவங்களுக்கு. நாங்க யாருமே அவங்களோட எதிர்கால வாழ்க்கை பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய ஆஸ்ட்ராலஜர்ஸ், நிறைய ஜோதிடர்கள் உங்களுக்கு இன்னைக்கு பலன் சொன்னாங்க. யாருமே எதிர்கால வாழ்க்கை கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லவே இல்லைங்க. அவங்க எதிர்கால வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. இப்ப இருக்கிறத விட, அதாவது ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கூட நீங்க சொன்ன மாதிரி முக்கியமான அடிப்படை பேசிக்கா தேவைப்படுறது ஒரு நல்ல திருமண வாழ்க்கை. அது கிடைக்கல அப்படிங்கிறப்ப மத்த எது கிடைச்சாலும் நமக்கு பெருசா சந்தோஷம் இருக்காது. அதுவும் சீக்கிரம் கிடைக்க போகுது. எதிர்கால வாழ்க்கையும் அவங்களுக்கு ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. நீங்க அவங்கள பத்தி கவலைப்படவே வேண்டாம். ஓகே ஓகே, நன்றிங்க நன்றிங்க. இந்த பெண்ணுக்கு நீங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கம்மா. கொஞ்சம் வந்து வாழ்க்கைன்னா அப்படி இப்படிதான் இருக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காது. அதனால வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலும் அதை நம்ம பெர்ஃபெக்டா மாத்தி எப்படி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அடாப்டபிலிட்டி கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்க சொல்லுங்க. அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா இந்த பெண் ரொம்ப நல்ல பெண் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லது என்னைக்குமே கொஞ்சம் கஷ்டம். அதனால கொஞ்சம் முன்னா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்தாதான் அதை நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வர முடியும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அடாப்டபிலிட்டி டெவலப் பண்ண சொல்லுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த மெச்சூரிட்டி இப்போ வந்திருக்கும் அவங்களுக்கு, கண்டிப்பா வந்திருக்கணும். பட் இல்லைனாலும் அதை நீங்க எல்லாம் சொல்லி அடுத்த மேரேஜுக்கு பண்றப்ப இதெல்லாம் சொல்லி அப்படி இப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அமைப்பு. என்ன எனக்கு பெரிய வருத்தம்னா, இந்த காலத்துல இருக்க பிள்ளைங்க எப்படி எப்படியோ இருக்குங்க. ஆனா இது இன்னுமே கிணத்துல போட்ட தவளை மாதிரி, வீட்டை விட்டு வெளியே போறதில்ல, வெளியே வேலைக்கு போனா அடுத்த விட்டு அடுத்த யார்ட்டையும் பேசாது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துக்கும். ஒரு யாரா ஃப்ரெண்ட்ஷிப் அது இதெல்லாம் வச்சுக்காது. வீட்டுக்கு எத்தனை கெஸ்ட் வந்தாலும் எங்களோட தான் முடிச்சுக்குவோம், அது யார்ட்டையும் நின்று பேசாது. அப்படி ஒரு கேரக்டரான பொண்ணு. என்ன பண்றது, நம்ம எங்களுக்கும் வந்து கண்டிப்பா அது நல்ல, எல்லாமே நல்ல கேரக்டர் தான்மா நீங்க சொல்ல, அதுல எதுவும் தவறு இல்ல. நான் மேரேஜ் லைஃப்காக சொல்றேன். மேரேஜ் லைஃப் இருந்தாலும் சரி, இந்த உலகமே அப்படித்தான் இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லா இடத்துலயும் இருக்கதான் செய்யும். நம்ம போற பாதைகள் எல்லாமே வந்து சிறப்பா இருந்துருன்னு சொல்ல முடியாது. அங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், கல்லு முள்ளு இருக்கும். அதை நாம தான் வந்து கல்லு முள்ளா இருந்தா செருப்பு நடந்துக்கணும், அப் அண்ட் டவுன்ஸா இருந்தா நாம தான் பார்த்து ஏறிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பை கிரியேட் பண்ணிக்கணும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ண சொல்லுங்க. வாரத்துல ஒரு ஜாதகம் வந்துச்சுங்கய்யா. ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஹேண்டிகேப்டு மாதிரி வந்துச்சு. ரயில்வேல வேலை பார்க்குறோம், சேலத்துல இருந்து வந்துச்சு மாப்பிள்ள. அவருக்கு பிடிச்சு போய் என்கிட்ட பேசினாரு. நான் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு சொல்றேன்ட்டு ஒரே வார்த்தையில அவர்கிட்ட அப்படியே வச்சுட்டேன். அது எப்படி அந்த லெவலுக்கு நீங்க போகணும்னு அவசியம் இல்லம்மா. முடிஞ்ச வரைக்கும் நீங்க நல்ல மாப்பிள்ளையாவே செகண்ட் மேரேஜ் உள்ள அமைப்புல ஓரளவுக்கு நல்ல சம்பாதிக்கிறவங்களாவே பாருங்க, அது ஒண்ணும் தவறு இல்ல. அம்மா அந்த பொண்ணு, உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்குங்களா?
அதுகிட்ட அது ஒரு விஷயம் தாங்க நமக்கு பெரிய கோளாறு. யாரையாவது பிடிச்சிருக்கான்னு கேட்டா வாயே திறக்காது. நம்ம என்ன சொல்றோமோ அதை மட்டும் கேட்டுக்குமே தவிர இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு வாயை திறந்து இன்ன வரைக்கும் அது சொன்னதும் இல்லை கேட்டதும் இல்லை. அவங்க அக்கா தங்கச்சியை கேட்டா கூட அம்மா அப்பா பார்த்து என்ன முடிவு பண்றாங்களோ பண்ணட்டும்னுடும். இப்படி உள்ள பிள்ளைக்கு நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க நீங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்க? நீங்களே சண்முகம் ஐயா, சுரேஷ் நீங்களே பதில் சொல்லுங்க. இதுக்கு நம்ம அஸ்ட்ராலஜரா பேசக்கூடாது, சைக்காலஜரா தான் பேசணும்னு நினைக்கிறேன். கார்த்திகேயன் சார் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. கார்த்திகேயன் சார் நீங்க சொல்லுங்க சார். சுருக்கமா சொல்லிட்டேன். அதாவது நீங்க ஜாதகத்தை கொடுத்து கேட்டீங்கன்னா தான் நாங்க பலன் சொல்ல முடியும். சரிங்களா? வரன் வர ஜாதகத்தை வரன் வர ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அதுக்கு நல்லா இருக்குமா? ஜாதகரே லைன்ல எடுத்திருக்காங்க, பேசுங்கயா. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லு சண்முகமையா, நீங்க பேசுங்க. சண்முகமையா நீங்க பேசுங்க. சுரேஷ் சார் பேசுங்க. இல்ல கார்த்திகேயன் சார் பேசுறாங்க. சார் பேசுங்க சார், சொல்லுங்க சார். ஐயா பேசுறாங்க, சொல்லுங்கம்மா. கேள்வி கேக்குறதா கேட்கலாம். உங்க கேள்விகள் என்னங்கம்மா? நீங்க கேளுங்க, ஐயா சொல்லுவாங்க, கேளுங்க. கேள்வி எல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லையா, அப்படியே போயிட்டு இருக்குது, போவோம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். இல்லம்மா, இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கம்மா. சரி விடுங்க, நான் கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. அம்மா இப்போ ஒரு ஜாதகம் சொன்னாங்கல்ல, ரயில்வேல ஒர்க் பண்றாரு, அந்த ஜாதகம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த ஜாதகம் பாக்கலாமா? ஆமா இல்ல சரிடா, சரி இல்லன்னா இல்ல சொல்லுங்க. அவங்க பாக்குறதுன்னா பாக்கலாங்கய்யா. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? இப்படி சொன்னீங்கன்னா சரி, அவங்களுக்கு ஓகேன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்கய்யா. நீங்க உங்களோட சொந்த கருத்து, உங்களோட நீங்க என்ன விருப்பப்படுறீங்க? நீங்க அவங்க சொல்றது இல்லாம நீங்க சொல்லுங்க, பாக்கலாம் வேண்டாங்கிறது நீங்க சொல்லுங்க. பாக்கலாங்கய்யா. ஓகேங்க. அப்ப அந்த ஜாதகத்தை வேணா நம்ம குரூப்ல ஷேர் பண்ண சொல்லுங்க கணேஷ், நம்ம பாப்போங்க. கார்த்திகேயன் சார், உங்களோட நான் கேக்குறேங்க சார், உங்களோட ஒரு கேள்வி. இப்போ 11ஆம் அதிபதி சனியோட இணைவுல இருக்கிறாரு. சோ அவங்க கொஞ்சம் ஹேண்டிகேப்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சனியோட இணைவுல இருக்கிறது, 12ல மறைவு, இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளை காட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். உங்களோட கருத்துங்க சார்? இல்ல, அவர் ஹேண்டிகேப் அப்படின்னா எப்படி ஹேண்டிகேப் அப்படின்னா அவரால் நிக்க முடியாது. அவர் போட்டோவை அனுப்புறேன், உட்காருவாரு எல்லாம் பண்ணுவாரு, ஸ்டெடியா நிக்க முடியாது, ஒரு மாதிரி நிப்பாரு. அது நானே எனக்கு தெரியல, அவங்க போட்டோ போட்டதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் இப்ப யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா பிள்ளைங்க கேட்கணுங்கிறது. ரெண்டு ஜாதகத்தை உங்களுக்கு அனுப்புறேங்கய்யா, அந்த 2 ஜாதகத்துல எனக்கு சொல்லுங்க. ஒரே நிமிஷங்கம்மா. கார்த்திகேயன் சார், உங்களோட கருத்துக்கள் சார். ஜாதகம் அது பாக்கலாமா, வேற பாத்துக்கலாங்களா? இல்ல சார், 2-3 ஜாதகம் போட்டு மொத்தமா போட சொல்லுங்க. ஏன்னா இது அரமனசோட இருக்கிறாங்க, அதனால இது பார்த்தாலும் சரியா வராது. சோ இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்களுக்கும் பிடிச்சிருந்து அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வரிசையா ஒவ்வொன்னா போட சொல்லுங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்பயே அரமனசோட போடுறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல, அவங்க அப்பா பரவாயில்லன்னு சொன்னாங்க. எனக்கு அரை மனசுதான். எப்படின்னா நம்மளே போய் அந்த பிள்ளை 40 வயசுக்கு அப்புறம் ஒரு ஹேண்டிகேப்ட கொடுத்து அதுக்கு விட முடியலன்னா இதை யாரு பாப்பா? இதெல்லாம் நம்ம புரியுதுமா? நானும் ஒரு பெண்ணையும் பெற்றிருக்கேன், சரியா? அந்த ஃபீலிங்ஸ் எனக்கும் புரியும். சோ அதனாலதான் சொன்னேன், கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்க பாருங்க, கண்டிப்பா அந்த வருகின்ற குரு பயிற்சி ராகுகேதுக்கு பயிற்சிக்கு பிறகு இன்னொரு 30 நாள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. 30 நாள் கூட கிடையாது, அடுத்த மாசம் 14ஆம் தேதி பயிற்சி ஆகுறாரு, சரிங்களா? இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் தான் இருக்கு. 25 நாள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கிட்டத்தட்ட 1 மாசம். என்ன, கண்டிப்பா ஒரு நல்ல ஜாதகம் வரன்னு தேடி வரும். நம்ம அதை ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இது பொருந்தும் இது பொருந்தாது அப்படின்னு சொல்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேங்கய்யா, நன்றிங்கய்யா. வேற ஆப்ஷன் இல்லாதனால நீங்க இதை செலக்ட் பண்றீங்க. ஆனா பொறுமையா இருங்க, இன்னொரு 25 நாள், சரியா? யாருக்கும் வாய்ப்பு கொடுத்துட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ராகுகேது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல வரன்கள் நிச்சயமாக வரும். அதுல எது பெஸ்டா இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்க ஓகேங்க. நன்றிங்க நன்றிங்க. நல்லதுங்கம்மா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? கணேஷ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அவங்களுக்கு பொண்ணுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதானா? பொண்ணுக்கு பதிலா ஆமா, நான் தான் கேட்கணுங்கிறீங்க. நிச்சயமா அது நினைக்கிறது நல்லதானே. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அதுதான். கண்டிப்பாங்க கண்டிப்பா. ஓகேங்க, ரொம்ப நல்லதுங்கம்மா, ரொம்ப நான் நன்றிங்க. ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு வந்து அற்புதமான நாள், ஞாயிற்றுக்கிழமை. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. முதல்ல நமக்கு தமிழ் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. விஸ்வாவசு வருஷத்துல மேஷ மாசம் என்று சொல்லக்கூடிய இந்த விஸ்வாச வருடத்துல உங்க குருமார்கள் நீங்கள் அனைவரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பா சண்முகம் ஐயா, சுரேஷன் ஐயா, கார்த்திகன் ஐயா, மணிவண்ணன் ஐயா, லிங்கேஷன் ஐயா, சங்கரையா எல்லாருமே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நான் மென்மேலும் இறை பணியில மென்மேலும் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும். இடமும் பெற்று வாழ்வாங்க, நிச்சயமாக வாழ்வீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். நன்றிங்க நன்றிங்க ஐயா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சங்கர் சார், மணியண்ணா, சுரேஷ் சார், கார்த்திகேயன் சார், மகேந்திர கண்ணன், கணேஷ், உங்களுக்கும் அமிர்தவல்லி அம்மா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. திரும்ப அடுத்த வாரம் மீட் பண்ணுவாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி.